ஓகே, ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ நம்ம ஏற்கனவே பார்த்தோம்னா 11th ஓகேங்களா. ஸோ 11th பாலிட்டி போயிட்டோம் இல்லைங்களா. ஸோ அதில் நம்ம ஏற்கனவே இது வரைக்கும் பார்த்துருக்கோம். நேற்று லோக்கல் ரெப்ரஸன்டேஷன் அந்த வரைக்கும் பார்த்தோம். ஸோ எலெக்ஷன் ரெப்ரஸன்டேஷன் வரைக்கும் பார்த்தோமா. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா லோக்கல் பாடிஸ். லோக்கல் பாடிஸ் வந்து வேற என்னென்ன லெசனில் கவர் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நம்ம 6th பார்த்துருக்கோம். இது வந்து 6th ஃபுல்லாக பார்த்துருக்கோம் இல்லைங்களா. அதுலேயும் நான் ஓகே இந்த பாட்டுல கொஞ்சம் 11th அப்டேட் பண்ணி கொடுத்துருப்பாங்க. இது பழசு. ஸோ அப்டேட் பண்ணி கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா. ஸோ அதெல்லாம் நான் சொல்லியிருக்கேன், நான் அப்டேட் பண்ணி கொடுத்துருப்பாங்க அப்படின்ட்டு. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா 9th முடிச்சிருப்போம் ஓகேங்களா. 9th நம்ம முடிச்சிட்டோம். ஸோ அதில் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா முக்கியமானது, இதெல்லாம் அடிக்கடி ப்ரீவியஸ் கொஸ்டின்ல கேட்கறதுன்னு சொல்லிட்டு எல்லா விஷயமே உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த 4 times கிராம சபா நடக்குது. இதே தான் திரும்ப திரும்ப வரும். இன்னும் கொஞ்சம் டெப்தா பார்ப்போம். இப்போ காந்தி வந்து இதை பற்றிலாம் சொல்லியிருக்கா இல்லையா. வில்லேஜ்னாவே அவர் தானே. ஸோ அப்படின்னால அவங்கள பத்தி எல்லாம் பார்த்துப்போலே. அந்த மாதிரி அம்பேத்கர் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்காரு ஓகேங்களா. அவர் வந்து என்ன சொன்னாரு அப்படின்ற மாதிரிலாம் நம்ம பார்க்க போறோம். ஸோ 6th முடிச்சோம், 9th முடிச்சோம். அதே லோக்கல் கவர்மெண்ட்ல இன்னைக்கு நம்ம பார்க்க போறது 11th ஓகேங்களா. 11th பார்க்க போறோம். பார்க்கலாங்களா. சரி ஓகே. ஃபர்ஸ்ட் லோக்கல் கவர்மெண்ட் இப்படிதான் ஆரம்பிக்கும். ஸோ 11th அதாவது 12th யூனிட்ல இருக்கும். ஸோ ஓகே. மீனிங், நேச்சர் அண்ட் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் லோக்கல் கவர்மெண்ட். ஸோ லோக்கல் கவர்மெண்ட்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒன்றும் கிடையாது. அதாவது ஒரு கவர்மெண்ட் வில்லேஜ், டவுனு, சிட்டிஸ் அந்த லோக்கல் ப்ராப்ளம் மேனேஜ் பண்ற அந்த ஒரு கவர்மெண்ட்டை தான் லோக்கல் கவர்மெண்ட் அப்படின்றாங்க ஓகேங்களா. ஸோ இது ரொம்ப வந்து ஒரு பெரிய விஷயம்லாம் கிடையாது. இது நம்ம நிறைய கதையா இருக்கும். நம்மளுக்கு எது தேவையோ அதை மட்டும் நம்ம பார்த்துக்கலாம் ஓகேங்களா. ஓகே, இது பாருங்க. லோக்கல் கவர்மெண்ட் ஆர் த லோயஸ்ட் யூனிட் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன் இன் த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஸ்ட்ரக்சர் ஆஃப் த கவர்மெண்ட். இது வந்து கேட்டிருக்க மாதிரி எனக்கு ஒரு லைட்டா ஒரு ஞாபகம். அதாவது எது இருக்கிறதுல பார்த்தோம்னா கொஞ்சம் லோயஸ்ட் யூனிட் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. எனக்கு லைட்டா ஒரு ஞாபகம். லோக்கல் கவர்மெண்ட் ஓகேங்களா. ஸோ ஓகே, அது பார்த்துக்கோங்க. அடுத்து பாருங்க. ஓகே, இது பாருங்க. The local governments are the important channel of flow of resources and programs to the people at the lowest levels, normally called என்ன சொல்லுவாங்கன்னா கிராஸ் ரூட் லெவல்னுவாங்க ஓகேங்களா. இப்போ கிராஸ் அப்படின்றது ஒரு கண்ட்ரின்னு எடுத்தோம்னா அதுல கிராஸ் ரூட், அந்த ரூட் இருக்கு இல்லையா, அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா லோயஸ்ட் ரூட் தான் அந்த லோயஸ்ட். பட் இருந்தாலும் அந்த ரூட் தான் என்னது முக்கியமானதும் கூட, புரியுதுங்களா. அதனால கிராஸ் ரூட் லெவல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க ஓகேங்களா. ஸோ அது பார்த்துக்கோங்க. no country today afford to ignore local governments because of the fact that local issue at present becomes global issue அப்படின்றாங்க. இது டெவலப்மெண்ட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் அண்ட் கம்யூனிகேஷன் டெக்னாலஜி என்னது வேர்ல்டுமே என்னவா மாறி இருக்கு, குளோபல் வில்லேஜா மாறி இருக்கு அப்படின்றாங்க ஓகேங்களா. ஸோ இங்க இருக்கிறது தான் அங்க டவுன்லயும் இருக்கு, டவுன்ல இருக்கிறது தான் இங்கேயும் இருக்கு. ஸோ வந்து இன்ஃபர்மேஷன் அண்ட் கம்யூனிகேஷன் டெக்னாலஜி வளர்ந்தது மூலியமா என்னது இந்த உலகமே ஒரு குளோபல் வில்லேஜா மாறி இருக்கு அப்படின்னு இருக்காங்க ஓகேங்களா. அடுத்து நம்ம முக்கியமா பார்க்க போறது என்னன்னா பஞ்சாயத்தி ராஜ் அப்படின்ற வந்து ஒரு விஷயத்துல 2 பேரோட இது நம்ம பார்க்க போறோம். காந்தி, அம்பேத்கர். இவங்க 2 பேரும் பாத்தீங்கன்னா ஆப்போசிட் போல் அப்படின்வாங்க. காந்தி வந்து வில்லேஜ் தான் முக்கியம்னுவாரு. அம்பேத்கர் என்னது அது ஒரு சிங்க் ஹோல் ஆஃப் கம்யூனிட்டி அந்த மாதிரி வந்து சொல்லுவாரு. அவருக்கு சுத்தமாவே பிடிக்காது அம்பேத்கருக்கு. காந்தி வந்து வில்லேஜ்னு ஆடுவாரு ஓகேங்களா. ஸோ அப்படின் போது பாத்தீங்கன்னா அவங்க 2 பேரும் என்னதான் சொல்ல வராங்க அப்படின்றதான் வந்து நம்ம பார்க்க போறோம் ஓகேங்களா. ஸோ காந்தி வாண்டட் த சென்ட்ரல் கவர்மெண்ட் டு ஹாவ் ஏ மினிமல் பவர். என்ன சொல்றாரு பாத்தீங்களா இல்லையா, சென்ட்ரல் கவர்மெண்ட் மினிமல் பவர் கொடுத்துட்டு வில்லேஜ் வந்து அவங்களே வந்து ரூல் தெம்செல்ஃப் ட்ரெடிஷனலி வித் வில்லேஜ் சீஃப் அண்ட் கவுன்சிலர்ஸ் ஓகேங்களா. இண்டிபெண்டா இருக்கணும்னு அவர் நினைச்சாரு. பட் அம்பேத்கர் என்ன சொல்றாருன்னு பாருங்க. ஏன்னா அவர் நிறைய அனுபவிச்சிருக்காரு இல்லையா. வில்லேஜ் possessed a cruel reality of communalism and caste system. Thus it will lead to the cornering of minorities. இவரும் மைனாரிட்டி குரூப் சேர்ந்தவர் தான். வில்லேஜ்ல வந்து இருக்கும்போது அவங்களெல்லாம் எந்த அளவுக்கு கார்னர் பண்ணி எந்த அளவுக்கு கொடுமைப்படுத்தினாங்கன்னு சொல்லிட்டு அவர் அனுபவிச்சிருக்காரு. ஸோ அதனாலதான் அவங்க சொல்றாரு ஓகேங்களா. அதுக்கு ஆப்போசிட் பண்றாரு. இது பாருங்க, இது இந்த ஸ்போர்ட்ஸ்னாவே பாத்துக்கணும் கரெக்டா ஓகேங்களா. சரி ஓகே. So Gandhi through his social and political initiative made the country realize the power of people could be facilitated only through என்னது effective local self government மூலியமா தான் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாரு ஓகேங்களா. So அதுதான் I shall work for an India in which the poorest shall feel that it is the country in whose making they have an effective voice அப்படின்னு சொல்லிட்டு காந்தி வந்து சொல்றாரு. இதெல்லாம் அவரோட ஸ்போர்ட்ஸ்னாவே பாத்துக்கணும்.
ஓகேங்களா. ஸோ அடுத்து பாத்தீங்கன்னா காந்தி வேற என்ன சொல்றாரு பாருங்க, த கிரேட்டர் த பவர் ஆஃப் த பீப்புள் த பெட்டர் ஃபார் த பீப்புள் அப்படின்னு சொன்னதுமே காந்தி தான். ஓகேங்களா, இது ப்ரீவியஸ் கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க, பாத்துக்கோங்க. அது மாதிரி பாத்தீங்கன்னா அதே அம்பேத்கர் என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, வில்லேஜ் வார் நத்திங் பட் எ சிங்க் ஆஃப் லோக்கலிசம் அண்ட் எ டென் ஆஃப் ignorance and communalism அப்படின்றாரு அம்பேத்கர். ஓகேங்களா, the dominant and influential communities would make village their monopoly and that would render other communities என்ன பண்ணுவாங்க, voiceless. ஓகேங்களா, ஸோ மோனோபாலி, அதாவது பாத்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு வில்லேஜ்ல எந்த கேஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஹை லெவல்ல பெரிய பெரியவங்க மாதிரி இருக்காங்களோ அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கு கீழே இருக்கவங்கள மட்டம் தட்டி பொம்பளை அந்த காலத்துல வச்சிருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி வச்சுக்குவாங்க அப்படின்னு சொல்றாரு. அவர் சொல்றது தான் கரெக்ட் ஆக்சுவலி. ஓகேங்களா, the result was that constitution that was drafted under his chairmanship என்னது, did not mention word about பஞ்சாயத்து ராஜ். அவர் போடும்போது என்ன பண்ணது, பஞ்சாயத்து ராஜ் அப்படின்ற வேர்டே மென்ஷன் பண்ணல. அதுக்கப்புறம் நிறைய காந்தியை ஃபாலோ பண்றவங்களாம் என்ன பண்ணாங்க, கொஞ்சம் எல்லாம் பர்சுவேட் பண்ணி என்ன பண்ணாங்க, அந்த டிபிஎஸ்பி பார்ட் 4ல ஆர்டிகல் 40ல பஞ்சாயத்து ராஜ் வந்து கொண்டு வந்து வச்சாங்க. ஸ்டேட் பாலிசி, ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் இந்த மாதிரி பஞ்சாயத்து ராஜ் போடணும் அப்படின்னா போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்க, ஆர்டிகல் 40ல டிபிஎஸ்பில வந்து போட்டாங்க. ஓகேங்களா, இப்படிதான் வந்துச்சு. இப்போ ஸ்டார்டிங்லேயே வந்து அம்பேத்கர் வந்து பஞ்சாயத்து ராஜை மென்ஷன் பண்ணல. ஓகேங்களா, சரி ஓகே. இது வந்து ஒரு ரெண்டு இவங்களுக்கு நடுவில் இருக்கிற ஒரு இது. ஓகேங்களா, இது கரெக்டாக பார்த்துக்கோங்க அந்த கோர்ஸ் இதெல்லாம். சரி ஓகே. லோக்கல் கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன் வந்து கிளாஸிஃபை பண்றாங்க இல்லையா, அது என்னவா கிளாஸிஃபை பண்றாங்கன்னா ரெண்டா கிளாஸிஃபை பண்றாங்க. ஸோ லோக்கல் வந்து ஒன்னு ரூரல் லோக்கல் கவர்மெண்ட் அப்படின்னும் அர்பன் லோக்கல் கவர்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டா பிரிக்கிறாங்க. ஓகேங்களா, ஸோ அதை எதை பேஸ் பண்ணி பிரிக்கிறாங்கன்னு அப்படின்னு பாத்தீங்கன்னா நேச்சர் ஆஃப் த ஆக்குபேஷன் ஆஃப் த ரெசிடென்ஸ், அதாவது பாத்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர் நான் அக்ரிகல்ச்சர் அப்படின்றத பேஸ் பண்ணி என்ன பண்றாங்க, பிரிக்கிறாங்க. ஸோ மேக்ஸிமம் இந்த டவுன்லாம் பாத்தீங்கன்னா களை வச்சிருக்கிறது இந்த மாதிரி விஷயமா தான் நிறைய இருக்கும். ஓகேங்களா, அந்த அர்பன் சைட்ல பாத்தீங்கன்னா ஸோ விவசாயம் அந்த அளவுக்கு இருக்காது. இது இங்க பாத்தீங்கன்னா ரூரல் சைடு பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பாத்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர் தான் வந்து பேஸ் பண்ணியிருக்கும். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் என்ன பண்ணிருக்காங்க, லோக்கல் கவர்மெண்ட்டே ரூரல் அர்பன் சொல்லிட்டு ரெண்டா பிரிச்சிருக்காங்க. ஓகேங்களா, சரி ஓகே. அததான் இங்க ஃபுல்லா சொல்லியிருப்பாங்க. அர்பன் ஏரியாஸ்ல பார்த்தோம்னா எஜுகேஷன், இண்டஸ்ட்ரியல், ட்ரேட், பிசினஸ் இதெல்லாம் இருப்பாங்க. ரூரல் இடத்துல பாத்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்க, ஃபார்மிங், டெய்ரிங், பவுல்ட்ரி இந்த மாதிரி இதெல்லாம் பண்றாங்க, அதை பேஸ் பண்ணி பிரிச்சிருக்காங்க அப்படின்றாங்க. ஓகேங்களா, ஸோ அதான் இங்க திருப்பதிப்பன்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இது பாருங்க, இங்க பாருங்க லோக்கல் கவர்மெண்ட் வந்து ஃபார்ம் ஆச்சு இல்லையா, அதுல ரூரல் ஃபார்ம் பண்ணது பாத்தீங்கன்னா ரூரல் லோக்கல் கவர்மெண்ட். அர்பன் ஏரியால ஃபார்ம் பண்றது என்ன சொல்லுவாங்க, அர்பன் லோக்கல் கவர்மெண்ட். ஓகே, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சா. இது பாருங்க லோக்கல் கவர்மெண்ட் ரெண்டா பிரிச்சுக்காங்க இல்லையா, அர்பன் ரூரல். ஸோ அர்பன் கீழே யார் யாரெல்லாம் வருவாங்க, ரூரல் கீழே யார் யாரெல்லாம் வருவாங்க, ரொம்ப முக்கியமான ஒரு இது. அதே மாதிரி யாருக்கு அடுத்தது யாரு அப்படின்றதும் தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா, இது மாதிரி ஒரு கொஸ்டின் வந்து கேட்டுக்காங்க, அதை பார்த்தா இது புக் பேக்ல இருக்கும். ஓகேங்களா, சேம் காட்டுறேன் அந்த கொஸ்டின். இந்த கொஸ்டின் வந்து இப்ப குரூப் 4ல கேட்டிருந்தாங்க. ஓகேங்களா, ஸோ ஸ்கிப் பண்ணா பார்த்துட்டே வந்தீங்கன்னா நான் என்னென்னலாம் கேட்டிருக்காங்க, எப்படிலாம் கேட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு நிறைய சொல்லுவேன். ஓகேங்களா, ஸோ அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா ஸ்கிப் பண்ணாம பாத்துருவாங்க. இது நான் காட்டுறேன். ஓகே, இது பாருங்க, இது அப்படி கொஸ்டின் வந்து ப்ரீவியஸ் கொஸ்டின், இது ஒரு ப்ரீவியஸ் கொஸ்டின் தான். இப்ப 2024ல இது கேட்டாங்க, ஆனா அதுக்கு முன்னாடி இது கேட்டிருக்காங்க. அடுத்து பாருங்க, இது ஒரு ப்ரீவியஸ் கொஸ்டின், இது ஒரு ப்ரீவியஸ் கொஸ்டின். அடுத்து பாருங்க, இது கூட ஒரு ப்ரீவியஸ் கொஸ்டின் தான். அடுத்து இது ஒரு ப்ரீவியஸ் கொஸ்டின், இது ஒரு ப்ரீவியஸ் கொஸ்டின். அடுத்து பாத்தீங்கன்னா இது ஒண்ணு கேட்டிருந்தாங்க, நகர்பாலிகா பில் இது கேட்டிருந்தாங்க. அதே மாதிரி இது பாருங்க, இது பாத்தீங்களா, ஏன் புக் பேக் படிக்கணும் புரியுதுங்களா, அவ்வளவு இது கூட கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ அதனால புக் பேக் அப்படின்றது எந்த அளவுக்கு முக்கியம் அப்படின்றத பார்த்து புரிஞ்சுக்கணும். ஓகேங்களா, ஸோ இதே மாதிரி இருந்தீங்கன்னா உள்ள இருந்து எவ்வளவு கொஸ்டின்ஸ் வந்து எல்லாம் கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்படியே ஒன்றா சொல்லுவேன். ஓகேங்களா, எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவேன், ஆனால் கரெக்டா பாருங்க. ஓகேங்களா, சரி ஓகே. ஸோ அதுதான் சொல்றேன், அந்த கிளாசிபிகேஷன் ஏன் தெரிஞ்சுக்கணும் நல்லா அப்படின்னு சொல்லிட்டு இது பண்றதுக்காக ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன். ஓகேங்களா, ஸோ அர்பன் லோக்கல், ஸோ அர்பன் ரூரல். அர்பன்ல என்னென்ன பிரிச்சுப்பாங்கன்னா ஃபர்ஸ்ட் நல்லாவே தெரியும், குரூப் 2 கிரேட்ல வந்து போடுவாங்க பாத்தீங்களா, முனிசிபல் கமிஷனர் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த முனிசிபல் கார்பரேஷனை வந்து அதாவது பொலிட்டிக்கல் சொல்லிட்டோம், அட்மினிஸ்ட்ரேஷன் லெவல்னு ரெண்டா சொல்லுவாங்க. ஓகேங்களா, அட்மினிஸ்ட்ரேஷன் லெவல்ல ஹெட்டா இருக்கவங்க அட்மினிஸ்ட்ரேஷன் ஹெட், அதே மாதிரி பாத்தீங்கன்னா பொலிட்டிக்கல் ஹெட்னு ரெண்டா வருவாங்க. அதுல மேயர் தான் வந்து முனிசிபல் கார்பரேஷன் பொலிட்டிக்கல் ஹெட். அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஹெட் யார் வருவாங்கன்னா முனிசிபல் கமிஷனர், குரூப் 2 கிரேட்ல படிச்சு போறாங்களே எக்ஸாம் எழுதி அவங்க. புரியுதுங்களா, ஸோ அது வந்து முனிசிபல் கார்பரேஷன், முனிசிபல் கமிஷனர். ஸோ இப்போ அது வந்து குரூப் 1ல போட்டாங்களா எனக்கு சரியா தெரியல எனக்கு, பட் அந்த இதுல தான் வரும். ஓகேங்களா, முனிசிபல் கார்பரேஷன்.
ஓகேங்களா. முனிசிபல் கார்பரேஷன் கீழே முனிசிபாலிட்டி வரும். ரெண்டுக்கும் வித்தியாசம் புரிஞ்சுக்காங்க. ரெண்டு ஒண்ணு கிடையாது. முனிசிபல் கார்பரேஷன் ஃபர்ஸ்ட், அடுத்து பார்த்தோம்னா முனிசிபாலிட்டி, அடுத்து பார்த்தோம்னா டவுன் பஞ்சாயத்து வரும். ஓகேங்களா. அதுக்கு அடுத்து கெட்டான்மெண்ட் போர்டு. கெட்டான்மெண்ட் போர்டு அப்படின்றது பார்த்தோன்னா அந்த ஆர்மிஸ் மிலிட்ரி இவங்கெல்லாம் இருப்பாங்க இல்லையா, அவங்க இருக்கிற இடம் தான் அந்த கெட்டான்மெண்ட் போர்டு. ஸோ இது அந்த அளவுக்கு வந்து இல்லை. ஸோ பட் அர்பன்ல தான் பிரிச்சு போட்டிருக்காங்க. ரூரல்ல இருக்காங்களா இல்ல அர்பன்ல போட்டிருக்காங்களா, அவங்களை கிளாசிபிகேஷன் பண்ணிருக்காங்க அப்படின் போது அர்பன்ல தான் பண்ணிருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கோங்க. மற்றபடி பார்த்தோம்னா இதுல பாத்தீங்கன்னா முனிசிபல் கார்பரேஷன், அடுத்து முனிசிபாலிட்டி, அடுத்து டவுன் பஞ்சாயத்து. யாருக்கு அடுத்து யாருன்னு கரெக்டா பாத்துக்கோங்க. ரூரலுக்கு வாங்க. ரூரல் இப்ப நம்ம வில்லேஜ்ல தானே இருக்கோம். நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் என்ன, ஃபர்ஸ்ட் டிஸ்ட்ரிக்டா, டிஸ்ட்ரிக்ட் அப்புறம் பஞ்சாயத் அர்பனா, அடுத்து என்னது பஞ்சாயத்து, அர்பனுக்கு அப்புறம் என்னது வில்லேஜ், நம்ம வில்லேஜ் பஞ்சாயத்து, அதுக்கப்புறம் என்னது வார்டு, வார்டா பிரிப்பாங்களே அந்த வார்டு. ஓகேங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் டிஸ்ட்ரிக்ட், அடுத்து பார்த்தோன்னா பஞ்சாயத் அர்பன், வில்லேஜ் பஞ்சாயத், அதுன்னு பார்த்தோன்னா வார்டு. ஓகேங்களா. இப்படிதான் பிரிக்கிறாங்க. ஓகேங்களா. சரி ஓகே. ஸோ வந்து ரூரல் லோக்கல் கவர்மெண்ட் வந்து பஞ்சாயத்து ராஜ்னு சொல்லிட்டு ஒரு நேம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பஞ்சாயத்து ராஜ் அப்படின்றது பார்த்தோன்னா அர்பனா இல்லை ரூரலா பார்த்தீங்கன்னா ரூரல் தான். ஏன்னா ரூரல்ல தான் வில்லேஜ் வருது இல்லையா. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா பஞ்சாயத்து ராஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜென்ரலா நேம் கொடுத்துருக்காங்க ரூரல் லோக்கல் கவர்மெண்ட்டுக்கு. ஓகேங்களா. அதாவது விச் மீன்ஸ் த சிஸ்டம் ஆஃப் பஞ்சாயத் இன்ஸ்டிடியூஷன், தட் இஸ் த இன்ஸ்டிடியூஷன் விச் டஸ் த பஞ்சாயத். ஓகேங்களா. பஞ்சாயத்து இதை வந்து சொல்றது பார்த்தீங்கன்னா இது. ஸோ அர்பன் லோக்கல் கவர்மெண்ட் இன் இந்தியா வந்து are classified into various type depending upon political and economic basisல வந்து என்ன பண்ணாங்க பிரிச்சிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ பேசிஸ் ஆஃப் ஃபார்மேஷன் ஆஃப் த அர்பன் லோக்கல் கவர்மெண்ட் என்னென்ன முனிசிபல் கார்பரேஷன், டவுன்ஷிப், ஏரியா பிளானிங் கமிட்டி, கென்டான்மெண்ட் போர்ட்ஸ் இந்த மாதிரி வந்து பிரிச்சிருக்காங்க அப்படின்றாங்க. ஓகேங்களா. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இன் இந்தியா த அர்பன் லோக்கல் கவர்மெண்ட்ஸ் ஆர் கிளாசிஃபைட் இன்டு வேரியஸ் ஸ்டெப்ஸ். என்னென்னது முனிசிபல் கார்பரேஷன் ஃபர்ஸ்டா, இது என்ன இந்த மெட்ரோபாலிட்டியன் சிட்டிஸ் சென்னையெல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் முனிசிபல் கார்பரேஷன் கடியில வரும். அடுத்து வந்து முனிசிபாலிட்டி அப்படின்றது பார்த்தோன்னா ஸ்மால் டவுன்ஸ் வந்து வரும் முனிசிபாலிட்டி அந்த மாதிரி. டவுன்ஷிப் அப்படின்றது பார்த்தோன்னா இண்டஸ்ட்ரியல் டவுன்ஸ். ஓகேங்களா. இண்டஸ்ட்ரியல் டவுன்ஸ் வந்து டவுன்ஷிப் அப்படின்னுவாங்க. அதுவே கென்டான் போர்ட்ஸ் அப்படின்னா மிலிட்டரி எஸ்டாப்ளிஷ்மெண்ட் அப்படின்னு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறாங்க. அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா. சோ அதான் இங்க சொல்லியிருக்காங்க பாருங்க. இது வந்து பார்த்து இது இன்னைக்கு இதுக்கு மேல பாத்தீங்கன்னா எவ்வளவு பாப்புலேஷன் சொல்லுவாங்க, ரொம்ப முக்கியமான பாயிண்ட் வருது. ஃபர்ஸ்ட் முனிசிபல் கார்பரேஷன் நம்ம இங்க பார்த்தோம் இல்லைங்களா, இந்த முனிசிபல் கார்பரேஷன் இருக்காங்க இல்லையா. சோ இவங்களுக்கு பாத்தீங்கன்னா இங்க பாருங்க 1 million plus cities population with a metropolitan cities with population with 1 million plus cities இருந்துச்சு அப்படின்னா அது முனிசிபல் கார்பரேஷன். ஓகேங்களா. 1 million plus cities, 1 மில்லியனுக்கு மேல. The increase in the number of the population in metropolitan cities, அதான் மைக்ரேட் பண்றாங்க. இப்ப நம்ம இங்க இருந்து சென்னைக்கு வந்து நிறைய பேர் வேலைக்காக எல்லாம் போறாங்க இல்லையா. அது மூலியமா வந்து ரூரல்ல இருந்து போறதுனால என்னது ஒரு வந்து ஒரு மெட்ரோபாலிட்டன் ஏரியா வந்து பெரிய மெகாபாலிஸா மாறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்கு. ஓகேங்களா. மாறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சாதாரண ஒரு மெட்ரோபாலிட்டன் ஏரியா மாறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்றாங்க. ஓகேங்களா. ஸோ அது சும்மா இருக்காது. அடுத்து இது பாருங்க, முனிசிபாலிட்டினா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்மால் அண்ட் மீடியம் சிட்டிஸ் அண்ட் டவுன்ஸ். இதுல பாத்தீங்கன்னா லெஸ் தென், ஓகேங்களா, லெஸ் தென் 1 million, லெஸ் தென் 1 million. இது வந்து 1 million பிளஸ் 1 மில்லியனுக்கு அதிகம், இது 1 மில்லியனுக்கு அதிகம். முனிசிபாலிட்டி பாத்தீங்கன்னா 1 மில்லியனுக்கு கம்மி. அதான் பாத்தீங்கன்னா முனிசிபாலிட்டி அப்படின்னா அதை வந்து கிளாஸ் 1, கிளாஸ் 2, அந்த மாதிரி கிளாஸ் 3 அப்படின்னு சொல்லி பிரிப்பாங்க நிறையா. ஓகேங்களா. பாப்புலேஷன் பேஸ் பண்ணி அந்த ரெவன்யூ கலெக்ஷன் பேஸ் பண்ணி என்ன பண்ணுவாங்க பிரிப்பாங்க. ஓகேங்களா. ஸோ the grades of municipalities are reviewed periodically by higher levels of governments to facilitate the classification of municipality. ஏன்னா வருஷம் பாப்புலேஷன் அதிகமாயிட்டே இருக்கும் இல்லையா. ஸோ அதுக்கேற்ற மாதிரி அந்த கிளாசிபிகேஷன் என்ன பண்ணுவாங்க, பிரிச்சுக்கிட்டே தான் இருப்பாங்க, மாத்திக்கிட்டே இருப்பாங்க. ஓகேங்களா. ஒரே மாதிரி இருக்காது அப்படின்றாங்க. ஸோ வந்து பாத்தீங்கன்னா இதுதான் முனிசிபாலிட்டி. அடுத்து பாத்தீங்கன்னா என்னதுன்னா டவுன்ஷிப் அண்ட் நோட்டிஃபைட் ஏரியா கமிட்டிஸ் ஆர் என்ன பண்ணா எமர்ஜிங் அர்பன் ஏரியாஸ். இதெல்லாம் அர்பன் ஏரியாஸ் மேல இருக்க ரெண்டும். டவுன்ஷிப் அண்ட் நோட்டிஃபைட் ஏரியா கமிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அதை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா எமர்ஜிங் அர்பன் ஏரியாஸ் சொல்லுவாங்க. அங்கதான் வந்து புதுசா வந்து அப்பதான் என்ன பண்ணுவாங்க, நியூ இண்டஸ்ட்ரீஸ் வந்து கட்ட ஆரம்பிப்பாங்க. அப்ப என்ன பண்ணுவாங்க அங்க இருக்கிறவங்க, சோ இண்டஸ்ட்ரீஸ் ஒரு இடம் வந்து கட்ட ஆரம்பிச்சாங்கன்னா என்ன அங்கெல்லாம் ஆளுங்க வந்து என்ன பண்ணுவாங்க, வீடு கட்ட ஆரம்பிப்பாங்க. அப்புறமேட்டுக்கு இண்டஸ்ட்ரிக்கு எல்லாம் நிறைய பேர் வராங்கன்றனால ஹோட்டல் ஆரம்பிப்பாங்க, சாப்பிடறதுக்கு டீ கடை போடுவாங்க. அதெல்லாம் போட்டு என்ன ஒரு குறிப்பிட்ட வருஷத்துக்கு அப்புறம் என்ன ஆகும், அது ஒரு ஒண்ணுமே இல்லாத இடத்துனால அந்த இண்டஸ்ட்ரி வந்து வர்றதுனால என்ன ஆகும், ஒரு பெரிய ஒரு அர்பனா வந்து மாற ஆரம்பிக்கும். ஓகேங்களா. அதான் வந்து சொல்றாங்க அந்த டவுன்ஷிப் அண்ட் நோட்டிஃபைட் ஏரியா. அடுத்து கென்டான்மெண்ட் போர்டு அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மிலிட்டரி எஸ்டாப்ளிஷ்மெண்ட். ஓகேங்களா. அத ட்ரைனிங் இன்ஸ்டியூட் ஃபார் டிஃபென்ஸ் பர்சனல், டிஃபென்ஸ் இண்டஸ்ட்ரி இதெல்லாம் இருக்கு இல்லையா, அதுதான். ஓகேங்களா. சோ போத் ரூரல் அண்ட் அர்பன் லோக்கல் கவர்மெண்ட்ஸ் ஆர் லோயஸ்ட் டயர் இன் த கவர்மெண்ட் ஹைரார்கி. சோ கவர்மெண்ட் ஹைரார்கி பொறுத்த வரைக்கும் என்னது, அர்பனா இருந்தாலும் சரி ரூரல் இருந்தாலும் சரி ரெண்டுமே லோக்கல் கவர்மெண்ட் தான். சோ ரெண்டுமே லோயஸ்ட் டயர் அப்படின்றாங்க. கடைசி கீழே
ஓகேங்களா. கடைசியில் இருக்கிறது பாத்தீங்கன்னா இந்த ரூரல் கவர்மெண்ட், சாரி லோக்கல் கவர்மெண்ட் தான். ரூரல் அர்பன் ரெண்டும் சேர்ந்தது தான். ஓகேங்களா அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா. ஸோ ஓரளவுக்கு புரிஞ்சிச்சு இல்லையா? சரி ஓகே. இதுல முக்கியமான கீவேர்ட்ஸ் மட்டும் பாத்துக்கோங்க. இதெல்லாம் கதை தான் வரும். நீங்க லாஜிக்கலா புரிஞ்சுக்கிற மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா. சரி ஓகே. ஓகே இது பாருங்க. யூஸ்வலா அப்பர் லேயர் ஆஃப் த கவர்மெண்ட் இருக்காங்க இல்லையா, நார்மலி டஸ் த ஃபங்க்ஷன் ஆஃப் சூப்பர்விஷன் அண்ட் மானிட்டரிங் தி லோக்கல் பாடிஸ். ஓகேங்களா. ஸோ லோக்கல் பாடிஸை யார் சூப்பர்வைஸ் பண்ணி மானிட்டர் பண்ணிப்பாங்க பார்த்தோம்னா அப்பர் லேயர்ல இருக்கவங்க. இது நார்மல் லாஜிக்கா நம்ம இது தெரிஞ்சுக்கிறது தானே. நார்மலா லாஜிக்கா யோசிச்சு பார்த்தானே தெரியும் இல்லையா? சரி ஓகே. அடுத்து பாருங்க. ஓகே இது பாருங்க. அதாவது டோட்டல் சானிடேஷன். ஓகேங்களா. ஸோ ரிவைஸ்டு கைட்லைன்ஸ் ஆஃப் இன்டகிரேட்டட் லோ காஸ்ட் சானிடேஷன். இது வந்து கொடுத்துட்டு என்ன பண்ணுவாங்க, இந்த ஸ்கீம் கொடுத்துட்டு ILCS ஸ்கீம் எதை சம்மந்தப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின் கேட்பாங்க. டோட்டல் சானிடேஷன். ஸோ சானிடேஷன் அதாவது என்னதுன்னா மேனுவல் ஸ்கேவெஞ்சிங் பண்ணுவாங்க இல்லையா, அந்த ட்ரைனேஜ் வந்து மேனுவலா உள்ள போய் கிளீன் பண்ணுவாங்க இல்லையா. ஸோ அதை 2010 எராடிகேட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டா தான் இந்த ILCS அப்படின்றது. ஓகேங்களா. அதை பார்த்துக்கோங்க. ஸ்கீம்னாவே கொஞ்சம் முக்கியமானது பார்த்துக்கணும். ஓகேங்களா. இன்க்ரீஸ் சப்சிடி ஃபார் அர்பன் ப்ரூஃப் ஃபார் கன்சர்வேஷன் ஆஃப் ட்ரை லேட்ரின்ஸ் டு வாட்டர் சீல் சிஸ்டம். ஓகேங்களா. அதுக்காக போட்டது தான் இது என்னது ILCS. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பேசிக் சர்வீசஸ் லைக் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாட்டர் சானிடேஷன், சிவரேஜ், எலக்ட்ரிசிட்டி, ஹெல்த், சோசியல் செக்யூரிட்டி இன் ஆல் ஸ்லம்ஸ் அண்டர் ஜவஹர்லால் நேரு நேஷனல் அர்பன் ரெனிவல் மிஷன் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா. ஸோ பேசிக் சர்வீஸ் டு அர்பன் புவர் அண்ட் இன்டகிரேட்டட் ஹவுசிங் அண்ட் ஸ்லம் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம். அது எதுக்கு இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜவஹர்லால் நேரு நேஷனல் அர்பன் ரெனிவல் மிஷனுக்கு கீழே இதெல்லாம். ஓகேங்களா. ஸோ இது ஃபுல்லாக வந்து ப்ரொவைட் பண்றது எது, வாட்டர் சானிடேஷன், சீவரேஜ், எலக்ட்ரிசிட்டி, ஹெல்த், சோசியல் செக்யூரிட்டி, அஃபோர்டபுள் ஹவுசஸ் இதெல்லாம். ஓகேங்களா. அடுத்து இது பாருங்க. ராஜீவ் அவார்ட்ஸ் யோஜனா ரே அப்படின்னு இல்லையா, வித் இண்டிவிஜுவல் வாட்டர் சீல் டாய்ல்ஸ் இன் ஈச் ஹோம். அதுக்காக போட்டதான் இது. ஓகேங்களா. இது இந்த ரே அப்படின்றது. ஓகேங்களா. சரி ஓகே. அடுத்து பாருங்க. அதாவது ஜவஹர்லால் நேரு நேஷனல் அர்பன் ரெனிவல் மிஷன் இருக்கு இல்லையா. ஸோ அது எதுன்னு பாருங்க. அதாவது எம்பசிஸ் ஆன் அப்கிரேடிங் சுவேஜ், சானிடேஷன் அண்ட் சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட். அதுவும் பாத்தீங்கன்னா அதுதான் நம்ம இங்க பார்த்தோம். சிவரேஜ்னு வந்துச்சுனாலே அது எல்லாமே வந்துடும். சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் அது எல்லாமே வந்துடும். ஸோ அது கரெக்டாக பார்த்துக்கோங்க. அதே மாதிரி அர்பன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் கவர்னன்ஸ் அண்ட் அதே மாதிரி அர்பன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் ஸ்கீம் ஃபார் ஸ்மால் அண்ட் மீடியம் டவுன்ஸ். ஸோ எல்லாமே இதுக்கு கீழே வருது அப்படின்றாங்க. ஓகேங்களா. டோட்டல் சானிடேஷன் பாலிசி வந்து இது ILCS அப்புறம் பார்த்தோன்னா JNN URM அடுத்து ரே இது மூலியமா எல்லாமே என்ன பண்றாங்க, டோட்டல் சானிடேஷன் பாலிசிக்காக கவர்மெண்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணுது. ஓகேங்களா. ஸோ எப்போ இது பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வில்லேஜ்னு சொல்லிட்டு இது பண்ணுவார் இல்லையா காந்தி, அதனால அவர் இதுலேயே பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ அந்த பாக்ஸ் பார்த்துக்கோங்க. ஸோ அது என்னென்ன ஸ்கீமு எது கீழே அப்படின்னு பார்த்துக்கணும். ஓகேங்களா. சரி ஓகே. லோக்கல் கவர்மெண்ட் அரௌண்ட் த வேர்ல்ட். ஸோ உலகத்துல பொறுத்த வரைக்கும் எப்படி அப்படின்னு போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ லோக்கல் கவர்மெண்ட் அப்படின்றது தான் என்னது, ஓல்ட் ஆஸ் த ஹியூமன் சிவிலைசேஷன் அண்ட் இன் மெனி கண்ட்ரிஸ் அரௌண்ட் த வேர்ல்ட் லோக்கல் கவர்மெண்ட்ஸ் ஆர் த ஃபவுண்டேஷன் அப்பான் விச் அ மாடர்ன் ஸ்டேட் இஸ் எஸ்டாப்ளிஷ்ட். உண்மைதானே. ஸோ லோக்கல் கவர்மெண்டோட ஃபவுண்டேஷன் கீழே தான் மாடர்ன் ஸ்டேட்ல என்ன எஸ்டாப்ளிஷ் ஆயிருக்கு. கீழே அந்த லோக்கல் கவர்மெண்ட் எல்லாம் மாடர்ன் ஸ்டேட் அப்படின்றதுல ஒண்ணுமே கிடையாது. இங்க இருந்து எல்லாமே எல்லா ரிசோர்ஸுமே அங்க போறதுனால தான் அது மாடர்னா இருக்கு. உண்மைதானே. அது இது இங்க மட்டும் இல்ல, எல்லா உலகத்துல லெவல்ல எல்லாமே அதுதான். ஓகேங்களா. ஓகே. ஸோ அதான் திரும்ப கொடுத்துருக்காங்க. பட் இருந்தாலுமே பாத்தீங்கன்னா அவங்க இந்த ஸ்ட்ரக்சர் அந்த பவர் அந்த டொமைன் பிசிக்கல் ரிசோர்ஸ்ல ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா. சரி ஓகே. ஓகே. அடுத்து இங்க பாருங்க. ஒரிஜின் அண்ட் டெவலப்மெண்ட் ஆஃப் லோக்கல் கவர்மெண்ட் இன் இந்தியா. லோக்கல் கவர்மெண்ட் இந்தியால என்ன எப்படி டெவலப் ஆச்சு, என்ன அதோட ஒரிஜின் என்ன அப்படின்றத பார்க்க போறோம். ஓகேங்களா. ஸோ அதோட ஒரிஜின் பார்க்கலாம். ஸோ பாருங்க. ஒன் ஃபைன்ஸ் எவிடன்ஸ் ஆஃப் எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் லோக்கல் கவர்மெண்ட் எப்ப, பிஃபோர் த டைம்ஸ் ஆஃப் கிறிஸ்ட். பிஃபோர் கிறிஸ்ட்ல இருந்து BC-ல இருந்து இருக்கு அப்படின்றாங்க. ஓகேங்களா. ஸோ அதாவது பாத்தீங்கன்னா பீரியட் பிட்வீன் 600 BC-ல இருந்து CE 600 வரைக்குமே என்னது விட்னஸ் த ரைஸ் அண்ட் ஃபால் ஆஃப் ரிபப்ளிக்ஸ். அதே மாதிரி டியூரிங் திஸ் பீரியட் தேர் ஆர் எமர்ஜ் மகாவீரா தெரியும் இல்லையா, ஜெயினிசமோட ஃபவுண்டர் அவரு. அப்புறம் புத்திசம் ஃபவுண்ட் பண்ணாலே அவரு. அந்த மாதிரி டைம்ல பாத்தீங்கன்னா வில்லேஜஸ் ஆர் கிளாசிஃபைட் அக்கார்டிங் டு சைஸ் அண்ட் மோட் ஆஃப் ஹேபிடேஷன் இன் ஜெயின் அண்ட் புத்திஸ்ட் லிட்ரேச்சர். அவங்க லிட்ரேச்சர் இருக்கு இல்லையா, அதில் பாத்தீங்கன்னா அவங்களோட சைஸ் அண்ட் அவங்களோட ஹேபிடேஷனோட இதை பொறுத்து என்ன பண்ணாங்க, வில்லேஜ் வந்து கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. அதான் அவங்க ஜெயின் அண்ட் புத்திஸ்ட் லிட்ரேச்சர்ல கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்றாங்க.
ஓகேங்களா. சரி, அதே மாதிரி பாத்தீங்கன்னா religious orders founded by Buddha and Mahavira observed highly democratic procedures in arriving at decision. ஓகேங்களா. அதாவது பார்த்தீங்கன்னா அப்பயே வந்து டெமோக்ராட்டிக் ப்ரொசீஜர்ஸ் வந்து இவங்க ஃபாலோ பண்ணியிருக்காங்கன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. அடுத்து பாருங்க கௌட்டில்யாவோட அர்த்த சாஸ்திரா இருக்கு இல்லைங்களா, அது கிவ்ஸ் ஏ காம்ப்ரிஹென்சிவ் அக்கௌண்ட் ஆஃப் சிஸ்டம் ஆஃப் வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேஷன். அந்த டைம்ல வந்து எப்படி இருந்துச்சு, அதாவது மௌரியா டைம்ல, ஓகேங்களா, மௌரியா டைம்ல வில்லேஜ் அதே மாதிரி டிஸ்ட்ரிக்ட் அப்படின்றத யூனிட் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷனா வச்சிருந்தாங்க அப்படின்றத பத்தி இந்த கௌட்டில்யா எழுந்த அர்த்த சாஸ்திரால் வந்து சொல்லியிருக்காங்க அப்படின்னு இருக்காங்க. ஓகேங்களா. ஸோ எந்தெந்த யார் டைம்ல வில்லேஜ் இருந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. அதே மாதிரி இன் சவுத் இந்தியன் பெனிசுலால பாத்தீங்கன்னா எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் லோக்கல் செல்ஃப் கவர்னிங் இன்ஸ்டிடியூஷன் குட் பி ட்ரேஸ்ட் வெல் எப்ப இருந்தே பீரியட் ஆஃப் கிறிஸ்டியன் கேலண்டர்ல இருந்து இருக்கு அப்படின்றாங்க. ஓகேங்களா. அதை எப்படி குரூப் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இயர்லி சோலா பீரியட், காலபிரா பீரியட், அதுக்கப்புறம் லேட்டர் சோலா பீரியட், அப்புறம் எமர்ஜென்ஸ் ஆஃப் விஜயநகர எம்பையர் அண்ட் என்ட்ரி ஆஃப் முஸ்லிம் அண்ட் மொஹல்ஸ் அண்ட் பிரிட்டிஷ் இப்படின்னு சொல்லிட்டு பிரிக்கிறாங்க, தனித்தனியா பிரிக்கிறாங்க அது. ஓகேங்களா. இயர்லி சோலா, காலப்பிரர்கள் அப்படின்னு அவங்க கலப்பிரர்கள் அவங்க. அடுத்த லேட்டர் சோலா பிற்கால சோழர்கள் அவங்க. அப்புறம் விஜயநகரா வந்துச்சா அவங்க வந்ததுக்கு அப்புறம் முஸ்லிம்ஸ் வந்தாங்களே, சுல்தான்ஸ் மொகல்ஸ் எல்லாம் வந்தாங்களே அவங்க. அதுக்கப்புறம் பிரிட்டிஷ் வந்தாங்களே. ஸோ இவங்க டைம்ல எப்படி எல்லாம் இருந்தது, அதாவது அந்த வில்லேஜ் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து பாத்தீங்கன்னா இப்படி ஹிஸ்டாரிக்கல் பீரியட் வந்து இப்படி பிரிக்கிறாங்க தனித்தனியா. ஓகேங்களா. ஸோ அது அங்க பாத்தீங்கன்னா there were very little evidence available about the system of local governance in the early Chola period which dates back to before Christ and Kalabara period. ஸோ இங்க பார்த்தோம்னா லோக்கல் கவர்னன்ஸ் பத்தி கொஞ்சம் கம்மியான எவிடன்ஸ் தான் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா. ஸோ அதாவது ஹிஸ்டரியை வந்து இந்த மாதிரி பிரிக்கிறாங்க. ஸோ அதுல பார்க்கும்போது இயர்லி சோலா பீரியட்லயும் கலப்பிர பீரியட் அவங்க டைம்லயும் பாத்தீங்கன்னா எவிடன்ஸ் வந்து கம்மியா தான் இருக்கு லோக்கல் கவர்னன்ஸ் பொறுத்த வரைக்கும் அப்படின்றாங்க. பட் வந்து பாத்தீங்கன்னா பாண்டியாஸோட டைம்ல, அதாவது பாத்தீங்கன்னா ரூலர்ஸ் ஆஃப் டீப் இந்தியா பல்லவா பீரியட்ல வந்து இருக்கு லோக்கல் கவர்னன்ஸ் இருந்திருக்கு அப்படின்றாங்க. அது மாதிரி பட் சோலாஸ் rulers who ruled mid Tamil country periods witnessed a well developed local self government. ஓகேங்களா. ஸோ பாண்டியஸ்ல பல்லவஸ்ல இருந்திருக்கு, பட் நல்ல வெல் டெவலப்டு லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட் அப்படின்னா பாத்தீங்கன்னா சோலா பீரியட்ஸ்ல வந்து இருந்திருக்கு. ஓகேங்களா. ஸோ இது பாருங்க முக்கியமான பாயிண்ட் இது பாருங்க, அதாவது பராந்தகா சோலா 1 919 இது வந்து கேட்டிருக்காங்க. ஸோ 919 ADCCல இருந்து 922 ADCC இருக்கு இல்லையா, அது வந்து உத்தரமேரு காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்ட்ல வந்து இருக்கு இல்லையா, உத்தரமேரு கல்வெட்டு அதுல வந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட் பத்தி ஒரு டீடைலான விஷயத்த வந்து போட்டிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ எந்த இன்ஸ்கிரிப்ஷன்ல போட்டிருக்காங்கன்னு கேட்கலாம். பரந்தகா சோலா 1 இன்ஸ்கிரிப்ஷன் உத்தரமேரு காஞ்சிபுரம்ல இருக்க உத்தரமேரு. டைம்லைன் கேட்டாங்கன்னா 919 இருந்து 922 ADCCல வந்து லோக்கல் கவர்மெண்ட் பத்தி நல்லாவே போட்டிருக்காங்க டீடைலாவே. ஓகேங்களா. அதுல என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா they inform that each village has assembly. ஓகேங்களா. ஒவ்வொரு வில்லேஜ்லயும் அசம்பிளி இருக்கு. அதுல வந்து எல்லா அடல்ட் மேல்ஸ் இருப்பாங்க. அவங்களோட இன்வால்மெண்ட் ஜெனரல் மேட்டர்ஸ் நார்மலான ஒரு மேட்டர்ல இன்வால்மெண்ட் அவங்களோட இன்வால்மெண்ட் என்ன இருக்காங்க அடல்ட் மேல்ஸ் அதெல்லாம் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி அசம்பிளியை வந்து 2ஆ பிரிச்சிருக்காங்க. ஊர் மகாசபா அப்படின்னு சொல்லிட்டு 2ஆ பிரிச்சிருக்காங்க. ஓகேங்களா. அதே மாதிரி 3வது வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நகரம்னா என்னது டவுன். ஓகேங்களா. கன்ஃபைன் டு மெர்கன்டைல் டவுன்ஸ், அதாவது ட்ரேடிங் சென்டர்ஸ் இருக்கு இல்லையா. ஸோ அதுதான் அந்த நகரம் டவுன். ஸோ இப்பயும் டவுன் வந்து எப்படி இருக்கு அந்த மாதிரி தான் இருக்கு, ட்ரேடிங் சென்டர் மாதிரி தான் இருக்கு இல்லையா. கடை சந்தை இதெல்லாம் எங்க இருக்கு, டவுன்ல தான் இருக்கும். ஓகே. நம்ம என்ன சொல்லுவோம், ஏதாவது வாங்கணும்னாலே டவுனுக்கு போகலாம் அப்படின்னு தான் சொல்லுவோம் இல்லைங்களா. ஸோ அது அப்பயுமே இருக்கு. அது 3rd கைண்ட். அடுத்து பாத்தீங்கன்னா 4th கைண்ட் பாத்தீங்கன்னா நாடு அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு பிரிச்சிருக்காங்க. ஓகேங்களா. ஹென்ஸ் 2 types of institution were mentioned. 1 நாடு, அதாவது வில்லேஜ் அண்ட் அதர் ஏரியாஸ். அதே மாதிரி நகரம் அப்படின்னா அர்பன் சென்டர்ஸ் சொல்லிட்டு என்ன பண்ணுது 2 types of institution மென்ஷன் பண்ணிருக்காங்க அப்படின்னு. ஸோ நாடுல வில்லேஜும் மற்ற ஏரியாஸும் இருக்கும். ஸோ ட்ரேடிங் சென்டர்ஸ் அர்பன் சென்டர்ஸ் இது எல்லாமே என்ன சொல்லுவாங்க நகரம் அப்படின்னு பிரிச்சிருக்காங்க அப்படின்றது. ஓகேங்களா. ஸோ இது வந்து அந்த உத்தரமேரு கல்வெட்டுல கிடைச்சது. ஓகேங்களா. இன் ஜெனரல் there is little information on the functioning of any village assemblies prior to 9th century. ஓகேங்களா. 9th centuryக்கு முன்னாடி வந்து அந்த அளவுக்கு பெரிய இன்ஃபர்மேஷன் எதுவுமே கிடைக்கலன்றாங்க. both நாடு and நகரம் were concerned about the control and regulation of land holdings, management of irrigation work, temple, collection and remission of taxes, அதே மாதிரி floating of loans for capital works and management of charitable institution. இந்த வேலையெல்லாம் வந்து யார் பார்த்துருக்காங்க, நாடு அண்டு நகரம். இந்த வேலையை பார்க்கறதெல்லாம் நாடு அண்டு நகரம். இது ஊரண மகாசபாலாம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆபீசர்ஸ், அதாவது பாத்தீங்கன்னா கிங்கோட ஆர்டர் வந்து எக்ஸிக்யூட் பண்ற ஆபீசர்ஸ் எல்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்களதான் ஊரண மகாசபான்றாங்க.
இன்னும் சிம்பிளா சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஊரணு மகாசபான்றவங்க பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் மாதிரி. ஓகேங்களா, இந்த நாடு நகரம்ல இருக்கவங்க எல்லாம் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் மாதிரி. அதோட கம்பேர் பண்ணி பார்க்கும்போது நல்லாவே தெரியும். ஓகேங்களா, அப்படி கூட ஞாபகம் வச்சுக்கோங்க. இட் ஹாஸ் பீன் ஃபவுண்டட் ராஜராஜ சோழா. என்ன பண்றாங்க, யாரு? ராஜராஜ சோழா த ஃபர்ஸ்ட். ராஜராஜ சோழா த ஃபர்ஸ்ட் ஆர்டர் மகாசபா ஆஃப் த விக்ரநாராயண சதுர்வேதி மங்கலம் டு கான்ஃபிஸ்கேட் த ப்ராப்பர்ட்டி ஆஃப் ரைட்டர்ஸ். ஓகேங்களா, இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். இது வந்து கேட்டிருக்காங்க. அதாவது யார் வந்து சதுர்வேதி மங்கலம், அதாவது அவர் இல்லையா, அவரோட ப்ராப்பர்ட்டிஸை சரி டு ப்ராப்பர்ட்டி ஆஃப் ரைட்டர்ஸ் வந்து கான்ஃபிஸ்கேட் பண்ண சொல்லி யார் அனுப்புனாங்கன்ற மாதிரி கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. வீரநாராயண சதுர்வேதி மங்கலம். ஸோ இதுல கீபோர்டா பாத்துக்கோங்க, ராஜராஜ சோழா 1 இது ஒரு கீபோர்ட். யாருன்னு பாத்தீங்கன்னா மகாசபா. ஓகேங்களா, மகாசபா அப்ப யாரோட மகாசபான்னு பாருங்க, வீரநாராயண சதுர்வேதி மங்கலம். என்ன பண்ண சொன்னாங்க, ட்ரைட்டர்ஸோட ப்ராப்பர்ட்டி கான்ஃபிஸ்கேட் பண்ண சொல்லி அனுப்பியிருக்காரு, ஆர்டர் போட்டிருக்காரு அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா, அடுத்த பாயிண்ட். மெனி ஹிஸ்டோரியன்ஸ் சச்சஸ் சார்லஸ் மெட்கால்ஃப், அடுத்த மாதிரி சர் ஜார்ஜ் போர்வுட், அப்புறம் எல்ஃபின் ஸ்டோர், இவங்கெல்லாம் என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது ஸ்ட்ராங் சிஸ்டம் ஆஃப் லோக்கல் கவர்மெண்ட் எங்க இருந்திருக்கு, ஆன்ஷியன்ட் டைம்லயே மெடிவல் சவுத் இந்தியாவில இருந்திருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இந்த ஹிஸ்டோரியன்ஸ்லாம், வரலாற்று ஆய்வாளர்கள்னாலே அவங்க. யாருன்னு பாத்துக்கோங்க, அதாவது சார்லஸ் மெட்கால்ஃப், அப்புறம் ஜார்ஜ் போர்வுட், எல்ஃபின் ஸ்டோன், இவங்கெல்லாம் சொல்றாங்க. ஓகேங்களா, ஏன்ஷியன்ட் டைம்லயே மெடிவல் சவுத் இந்தியாவில என்னது ஸ்ட்ராங் சிஸ்டம் ஆஃப் லோக்கல் கவர்மெண்ட் இருக்கு அப்படின்றாங்க. ஓகேங்களா, ஸோ பட் அதே சமயத்துல என்ன டவுட் பண்றாங்க, அந்த அதே இதுல பார்த்தோன்னா எலாபரேட் எக்ஸிஸ்டன்ஸ். ஓகேங்களா, எலாபரேட் எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட்ஸ் இந்த டைம்ல இருந்திருக்கா இல்லையா அப்படின்றது ஒரு சில டவுட்டும் இருக்கு. ஓகேங்களா, இப்படியும் சொல்றாங்க ஒரு சில பேர். அடுத்து பார்த்தோன்னா மகாசபாஸ் அண்ட் குடவோலை வேர் கன்ஃபைன் டு பிராமின் செட்டில்மெண்ட்ஸ். இந்த குடவோலை இதெல்லாம் நம்ம பார்த்துருப்போம் இல்லையா, அந்த எலெக்ஷன் நடக்கும்போது குடவோலை சிஸ்டம் இதெல்லாம், அது அந்த மகாசபாஸ் இதெல்லாம் இருக்கு இல்லையா. ஸோ இதெல்லாமே பிராமின் செட்டில்மெண்ட்ஸ்குள்ளார கன்ஃபைன் ஆயிருக்கு அப்படின்னு கேட்கலாம். இது வந்து கேட்கலாம், யார் செட்டில்மெண்ட்ஸ்குள்ளார கன்ஃபைன் ஆயிருக்குன்னு கேட்கலாம், பிராமின். அதே மாதிரி பிராமின் செட்டில்மெண்ட்குள்ள எது கன்ஃபைன் ஆயின்னு கேட்கலாம், மகாசபா குடவோலை. இது பார்த்துக்கோங்க. ஓகேங்களா, சரி அடுத்து மொஹல் பீரியட் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பாத்தீங்கன்னா நமக்கு தெரியும், அதாவது 1500 1771 வரைக்கும். ஓகேங்களா, ஸோ அவங்களுக்குலாம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபண்டமெண்டல் பிரின்சிபல்ஸ் ஆஃப் சென்ட்ரல் லோக்கல் ரிலேஷன்ஷிப் ஆர்லி சேஞ்ச் வித் சேஞ்ச் ஆஃப் கிங்டம்ஸ். ஒன்னும் பெருசா ஒன்னும் இதாகல அப்படின்றாங்க. அவங்க என்னென்ன பிரிச்சிருக்காங்க பாருங்க, ப்ரொவைன்ஸ், அதாவது சுபாஷ் சொன்னாங்க. அதே மாதிரி ப்ரொவைன்ஸை வந்து சப்டிவிஷன், அதாவது சர்க்கார்ஸா பிரிக்கிறாங்க. அந்த சர்க்கார்ஸை யூனியன் ஆஃப் வில்லேஜஸ் பர்கானாஸ் அப்படின்னு சொல்லி பிரிக்கிறாங்க. ஓகேவா, ஸோ ஃபர்ஸ்ட் என்ன வந்துச்சு, ப்ரொவைன்ஸ், அதாவது பெரிய ஒரு நாடு, சுபாஷ் அப்படின்னு பேர் வந்து சுபாஷ். அடுத்து பாத்தீங்கன்னா அதை வந்து என்னவா பிரிக்கிறாங்க, சப்டிவிஷன் சர்க்கார்ஸ் அப்படின்னு சொல்லி பிரிக்கிறாங்க. அதோட சப்டிவிஷன், ப்ரொவைன்ஸோட சப்டிவிஷன் என்னது, சர்க்கார்ஸ் பிரிக்கிறாங்க. அடுத்து அந்த சர்க்கார்ஸ் என்னவா பிரிக்கிறாங்க, யூனியன் ஆஃப் வில்லேஜஸ் பர்கானாஸ் அப்படின்னு சொல்லி பிரிக்கிறாங்க. ஓகேங்களா, ஸோ சுபாஷ், அது கீழே சர்க்கார்ஸ், அதுக்கப்புறம் பரகானாஸ் சொல்லிட்டு பிரிக்கிறாங்க. யாரு, மொஹல் பீரியட்ல. ஓகேங்களா, ஸோ அது வந்து அந்த ஆர்கனைஸ் பண்ற அந்த அபிஷியல்ஸ் வந்து டைரக்டா எம்பரரே என்ன பண்றாங்க, அப்பாயிண்ட் பண்றாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா, ஸோ அதுக்கப்புறம் 12/8 ஆஃப் மொஹல் எம்பரர்ல அதெல்லாம் சிவியரா என்ன பண்ணுது, டேமேஜ் ஆயிருக்கு அப்படின்லாம் சொல்றாங்க. ஸோ ஓகே, அதெல்லாம் கதை நம்மளுக்கு தேவை. சரி ஓகே, பேட்டில் ஆஃப் பிளாசி நம்மளுக்கு தெரியும் இல்லையா, 1757. அப்ப இருந்துதான் என்னது, பிரிட்டிஷ் உள்ள நுழையிறாங்க, பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி உள்ள நுழையுது. ஓகேங்களா, ஸோ அப்பதான் அந்த டாக்ஸிங் ரைட்ஸ் வந்து என்ன பண்றாங்க, பெங்கால் ரூலரான நவாப் கிட்ட இருந்து என்ன பண்றாங்க, டிரைவ் பண்றாங்க. ஓகேங்களா, இதெல்லாம் நம்மளுக்கு நல்லா தெரியும். ஸோ இதுல இருந்து தான் பாத்தீங்கன்னா பிரிட்டிஷ் ரூல் இந்தியாவுக்கு ஃபர்ஸ்ட் என்ன பண்றாங்க, உள்ள வந்து கால் பதிக்கிறாங்க. ஓகேங்களா, ஸோ அந்த பேட்டில் ஆஃப் பிளாஸ்ல நிறைய பேருக்கு கொண்டுடுவாங்க இல்லையா பிரிட்டிஷ் இவங்களெல்லாம். ஸோ அதுல இருந்து தான் கொஞ்சம் வெறி கொண்டு அவங்க எல்லாம் வந்து போராடி கடைசியா வந்து என்ன பண்ணுவாங்க, இந்தியாவுக்குள்ளே நுழைவாங்க, ஃபுல் அண்ட் ஃபுல் ஆக்கிரமிப்பு செய்வாங்க. ஓகேங்களா, ஸோ த ரூரல் அண்ட் அதர் அர்பன் ட்ரேடிங் சென்டர்ஸ் டியூரிங் பிரிட்டிஷ் இந்தியா கம்பெனி ரூல் வாஸ் நாட் அண்டர் எனி கண்ட்ரோல் ஆஃப் சூப்பர்விஷன். அதாவது பாத்தீங்கன்னா, அதாவது பிரிட்டிஷ் பொறுத்த வரைக்கும் லோக்கல் கவர்மெண்ட் அப்படின்றது வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல வந்து அவங்க பெருசா கண்டுக்கல. அவங்க பாடினா யாராவது அவங்க வந்து என்ன பண்ணுங்க அப்படின்ற மாதிரி இருந்தாங்க. அவங்களுக்கு வரி வந்தா சரி. ஆனா அது எப்படியா பிரிச்சிருந்தாங்கன்னு பாத்தீங்கன்னா 3ஆ பிரிச்சுட்டாங்க. ஒன்னு கல்கட்டா, இன்னொன்னு பாம்பே, ஒரு மெட்ராஸ் சொல்லிட்டு 3 ப்ரொவைன்ஸா மட்டும் தான் பிரிச்சு வச்சிருந்தாங்க. ஓகேங்களா, ஸோ அதுக்கு அந்த டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்க, ஒரு சார்ஜா வந்து போட்டிருந்தாங்க. பிரிட்டிஷ் கண்ட்ரோல் ஒருத்தரே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து அந்த ஒரு ப்ரொவைன்ஸ் ஃபுல்லா இது பண்ற மாதிரி பண்ணியிருந்தாங்க. ஓகேங்களா, ஸோ அதுக்கப்புறம் தான் என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இம்பார்ட்டன்ட் மைல் ஸ்டோன் டியூரிங் கம்பெனி ரூல் வாஸ் எப்ப எஸ்டாப்ளிஷ் பண்றாங்க, முனிசிபல் கார்பரேஷன். ஓகேங்களா, முனிசிபல் கார்பரேஷன் என்ன பிரிக்கிறாங்க, எப்ப கல்கத்தாவை வந்து கொல்கத்தான்னு மாத்தாங்க, இதை வந்து பிரிக்கிறாங்க. அதுதான் ஃபர்ஸ்ட். அது என்ன பண்ணுவாருட்டா, என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த ரிப்பன் இருக்காரு பத்தியா, அவர் என்ன பண்ணுவாருன்னா ஒரு ரிசல்யூஷன் பாஸ் பண்ணி அதை ஸ்மாலர் யூனிட்ஸா வந்து பிரிக்கலாம். என்னவா பிரிக்கலாம்,
ரூரல் லோக்கல் போர்ட்ஸ், அதுக்கப்புறம் சப்டிவிஷன், அதாவது சப்டிவிஷன் பாத்தீங்கன்னா தஹசில், அதாவது தாலுக்கு நம்ம சொல்லவே அது டிஸ்ட்ரிக்ட் போர்ட்ஸ், அந்த மாதிரி சொல்லிட்டு பிரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் தான் ரெசல்யூஷன் பாஸ் பண்ணுவாரு. அதனாலதான் லார்ட் ரிப்பன் வந்து என்ன சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபாதர் ஆஃப் அந்த செல்ஃப் லோக்கல் கவர்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஓகேங்களா, முக்கியமா அந்த லோக்கல் கவர்மெண்ட் வரதுக்கு முக்கியமான காரணமே பாத்தீங்கன்னா இவர் தான். ஏன்னா கொஞ்சம் கொஞ்சமா இது நிறைய இருந்துச்சுன்னா அவங்களால வந்து ரூல் பண்ண முடியாதுல்ல சரியா. சோ அதை வந்து சப்டிவிஷனா பிரிச்சு போட்டோம் அப்படின்னோம்னா ஈஸியா இருக்கும் அப்படின்றதுக்காக இது பண்ணியிருப்பாரு. இது எப்ப போட்டாரு அப்படின்றது ஒரு ப்ரீவியஸ் கொஸ்டின். யார் வந்து ஃபாதர் ஆஃப் லோக்கல் கவர்மெண்ட் அப்படின்றது ப்ரீவியஸ் கொஸ்டின். நம்ம இது சின்ன கிளாஸ்ல நம்ம பார்த்திருப்போம் இல்லையா. சோ அதுதான் வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, சோ அதான் சொன்னாங்க. சோ லார்ட் ரிப்பன்ஸ் ரெசல்யூஷன் emphasized that the institution he proposed should have a majority of non-officials who should be elected wherever it was feasible. ஓகேங்களா, அபிஷியல்ஸா இருக்கணும்னு அவசியம் இல்லை, எலக்ட் பண்ணி அவங்க எங்கெங்க தேவையோ அவங்க பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி போட்டுருவாங்க. அதே மாதிரி nearly 500 rural boards were created. 2/3 majority of non-officials who depended on the district collector for the favor of nomination. ஓகேங்களா, சோ வந்து பாத்தீங்கன்னா 2/3 மெஜாரிட்டி ஆஃப் நான் அஃபிஷியல்ஸ் வந்து என்ன பண்ணாங்க, யார் டிபெண்ட் பண்ணியிருந்தாங்க, அந்த டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் டிபெண்ட் பண்ணி இருந்தாங்க. கிட்டத்தட்ட 500 ரூரல் போர்ட்ஸை கிரியேட் பண்றாங்க. ஓகேங்களா, ஸோ மெயின் ஆக்டிவிட்டி ஆஃப் டிஸ்ட்ரிக்ட் போர்ட்ஸ் till 1909 were போலீஸ், பப்ளிக் ஒர்க், எஜுகேஷன் அண்ட் வில்லேஜ் சானிடேஷன். ஓகேங்களா, டிஸ்ட்ரிக்ட் போர்டோட மெயின் ஆக்டிவிட்டி 1909 வரைக்கும் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா போலீஸ், அப்புறம் பப்ளிக் ஒர்க், எஜுகேஷன், வில்லேஜ் சானிடேஷன், இது மட்டும் தான் இருந்துச்சு அப்படின்றாங்க. ஓகேங்களா, ஸோ அடுத்த ரூரல் லோக்கல் கவர்மெண்ட் இன்ட்ரடியூஸ்டு பை லார்ட் ரிப்பன் ஃபேஸ் மெனி கிரிட்டிசிசம் இன் 1907 நிறைய கிரிட்டிசிசம் வந்து ஃபேஸ் பண்ணுச்சு. பிரிட்டிஷ் கவர்மெண்ட் என்ன பண்றாங்க, கமிஷன் வந்து அப்பாயின்மெண்ட் பண்றாங்க. இது போய் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அண்ட் ஃபினான்ஷியல் ரிலேஷன்ஷிப். ஸோ கவர்மெண்ட் நம்ம இந்தியா கவர்மெண்ட்டுக்கும் ப்ரொவின்ஷியல் கவர்மெண்ட் அதே மாதிரி சபார்டினேட் அத்தாரிட்டி அவங்களுக்கு வேலை செய்யற அவங்கள பத்தெல்லாம் போய் என்ன பண்ணுங்க, போய் வந்து என்கொயரி பண்ணிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கமிஷன் அமைச்சு விடுறாங்க. ஓகேங்களா, ஸோ அதுக்கப்புறம் தான் பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1919 படி என்ன சொல்லிருப்பாங்க அப்படின்னா லோக்கல் கவர்மெண்ட் வேர் இன்ட்ரெஸ்டட் வித் எலெக்டட் எலமெண்ட்ஸ் ஆஃப் ப்ரொவின்ஷியல் கவர்மெண்ட் அண்ட் த டயாக்கி சிஸ்டம் ஆஃப் கவர்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு முடிவுக்கு வராங்க. ஓகேங்களா, ஸோ இதெல்லாம் கொஞ்சம் கதைகளையே தான் இருக்கும், அப்படியே பார்த்துட்டே வரலாம். அதுக்கப்புறம் தான் என்ன ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல அதாவது 1417 இருந்து 1926 இருந்துச்சு 1417 வில்லேஜஸ் தான் இருந்துச்சு. அதுல இருந்து 1937 எவ்வளவு மாறி இருக்கு பாருங்க, 6250 வில்லேஜஸ் தான் மாறி இருக்கு. ஓகேங்களா, ஸோ இது வந்து 3 tier சிஸ்டம் வந்து இங்க வந்து ஃபாலோ பண்ணிக்காங்க. என்னன்னு பார்த்தோன்னா டிஸ்ட்ரிக்ட், தாலுக்கு, வில்லேஜ். இப்போ நம்ம ஃபாலோ பண்றோம் இல்லையா அதே தான். ஓகேங்களா, ஸோ அந்த டிஸ்ட்ரிக்ட் அண்ட் தாலுக் போர்டு வந்து பாத்தீங்கன்னா 1923 ஒரு சேஞ்சஸ்க்கு உள்ளாக்கப்படுது. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த நான் அபிஷியல்ஸா இருந்தாங்கல்ல, நான் அபிஷியல்ஸ் எல்லாம் அபிஷியலா சேஞ்ச் பண்ணிட்டாங்க, வேற ஒன்றும் கிடையாது. ஓகேங்களா, தமிழ்நாடுல பார்த்தோன்னா இந்த மோஸ்ட் ஆஃப் த டிஸ்ட்ரிக்ட் போர்ட்ஸ் இது எல்லாமே பாத்தீங்கன்னா ஜஸ்டிஸ் பார்ட்டி மெம்பர்ஸ் தான் டாமினேட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஓகேங்களா, விச் இஸ் ஸ்டூட் அட் 545 in 1927 அப்பயே. ஓகேங்களா, ஸோ அடுத்து பார்த்தோன்னா 937 up to 947 வரைக்குமே ரூரல் லோக்கல் அத்தாரிட்டிஸ் ஃபேஸ்டு மெனி சேலஞ்சஸ் அப்படின்றாங்க. ஓகேங்களா, ஸோ இது நம்மளுக்கு அந்த அளவுக்கு இது இல்லை. ஸோ அதுக்கப்புறம் 1947 அப்புறம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லோக்கல் கவர்மெண்ட்டை ரிவைவ் பண்றதுக்கு நிறைய அட்டம்ஸ் வந்து இருந்துச்சு. ஸோ காந்தி எப்போ போல என்ன பண்ணாரு, ஒரு டீசென்ட்ரலைஸ்டு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சிஸ்டம் இருக்கணும், செல்ஃப் சஃபிஷியன்ட் கிராம ஸ்வராஜ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு எப்போ போல ஆரம்பிச்சாரு. அதுக்கப்புறம் தான் வந்து பாத்தீங்கன்னா ஸ்ரீமன் நாராயண் அப்படின்றவர் என்ன பண்றாரு அப்படின்னா காந்திஜியோட பிளெஸிங்ஸோட ஒரு ப்ளூ பிரிண்ட், அதாவது காந்தியன் கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் ஃப்ரீ இந்தியா வேரின் பஞ்சாயத்ஸ் ஆர் பேசிக் இன்ஸ்டிடியூஷன் ஃபார் ஆர்கனைசிங் சோசியல், எக்கனாமிக் அண்ட் பொலிட்டிக்கல் ஆக்டிவிட்டி ஆஃப் சிட்டிசன். ஸோ வந்து வில்லேஜ், அதாவது சென்ட்ரல் வந்து கொண்டு வந்து வில்லேஜ்ல வைக்கிற மாதிரி ஒரு ப்ளூ பிரிண்ட் போட்டு கொடுத்தாரு காந்திஜிக்கு கேட்ட மாதிரி. யாரு, ஸ்ரீமன் நாராயணன். ஓகேங்களா, in addition to civic, political and administrative role, Panchayat was to play the economic role of organizing production and distributing resources in such a way that village community became self-sufficient for meeting most of the basic needs. ஓகேங்களா, ஸோ அவங்களுக்கு வந்து எந்த ஒரு இல்லாம ஸ்வராஜ், அதாவது செல்ஃப் சஃபிஷியன்ட்டா அவங்க இருக்கிற மாதிரி அவங்க ரிசோர்ஸை பிரிச்சு அவங்களே வந்து பண்ணிக்கிற மாதிரி என்ன பண்ணாங்க, அந்த இதுல வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கொண்டு வந்தாங்க. ஓகேங்களா, ஸோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் தான் அந்த ஆர்டிகல் 40 வந்து கொண்டு வந்தாங்க. நம்ம பார்த்தோம் இல்லையா, டிபிஎஸ்பில கொண்டு வந்து போட்டாங்க. ஓகேங்களா, ஸோ கான்ஸ்டியூஷன் எப்போ அடாப்ட் ஆச்சு, நவம்பர் 26, 1914 தெரியும். ஸோ அதில் ஆர்டிகல் 40 என்ன சொல்லுது, த ஸ்டேட் ஷால் டேக் ஸ்டெப்ஸ் டு ஆர்கனைஸ் வில்லேஜ் பஞ்சாயத் அண்ட் என்டோ தெம் வித் சச் பவர்ஸ் அண்ட் அத்தாரிட்டி ஆஸ் மே பி நெசசரி டு எனேபிள் தெம் டு ஃபங்க்ஷன் ஆஸ் யூனிட் ஆஃப் செல்ஃப் கவர்மெண்ட். ஓகேங்களா, அதனால லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா, அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டிகல் 40 போடுறாங்க கொண்டு வந்து. ஓகேங்களா, சரி வேற என்ன பார்க்கலாமா. அடுத்து பாருங்க, இந்த கம்யூனிட்டி டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் எப்ப லான்ச் பண்ணாங்கன்னு பார்க்கணும். இது ஒரு
முக்கியமான பாயிண்ட். ஓகேங்களா, லான்ச் பண்றாங்க. எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, செக்யூரிங் சோசியல் எக்கனாமிக் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் வில்லேஜ் through people's own democratic and cooperative organization with government providing technical service, supply and credit. ஓகேங்களா, அதுக்காக தான் வந்து இந்த கம்யூனிட்டி டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் வந்து 1950 லான்ச் பண்ணுவாங்க. இந்த ப்ரோக்ராம் என்ன பண்ணிருக்குன்னா, மோஸ்ட் ஆஃப் த பிளாக்ஸ் ஆஸ் நேஷனல் எக்ஸ்டென்ஷன் சர்வீஸ் எய்ம்ட் அட் டிரான்ஸ்ஃபரிங் சயின்டிபிக் அண்ட் டெக்னிக் நாலேஜ் டு அக்ரிகல்ச்சர், அனிமல் ஹஸ்பண்டரி அண்ட் ரூரல் கிராஃப்ட் செக்டர். இந்த இடத்துல ஒரு டெக்னிக்கல் இதோட கொண்டு போகணும் அப்படின்றதோட இது வந்து ஒரு டெவலப்மெண்ட்டுக்காக, ஓகேங்களா, ரூரல் டெவலப்மெண்ட்காக அந்த கம்யூனிட்டி டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் அப்படின்றாங்க. அதுக்காக இதான் இதை வந்து லான்ச் பண்ணி கொண்டு போறோம். ஸோ எல்லா செக்டர்லுமே அந்த டெக்னிக்கல் நாலேஜ் வந்து எல்லாருக்குமே போய் சேரணும். அக்ரிகல்ச்சர் ஆகட்டும், இல்லை அனிமல் ஹஸ்பண்டரியா இருக்கட்டும், அதில் வந்து பார்த்தீங்கன்னா ரூரல் கிராஃப்ட் செக்டர்ஸ் ஏதோ ஒன்று இருக்கு, அது எல்லாத்துமே என்னது சயின்டிபிக் அண்ட் டெக்னிக்கல் நாலேஜ் போகணும், டிரான்ஸ்ஃபர் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, அதை வந்து எக்ஸ்டெண்டும் பண்றாங்க. ஓகேங்களா, அடுத்து பார்த்தோம்னா 1956 நம்மளுக்கு நல்லாவே தெரியும் செகண்ட் 5-year பிளான் வந்து வந்துச்சு. இதுல என்ன சொல்றாங்கன்னா, இட் வாஸ் recommended that village panchayat should organically link with popular organization at higher levels and in stages the popular body should take over the whole administration. ஓகேவா, அப்படின்னு சொல்லிட்டு அதில் கொண்டு வந்தாங்க. ஓகேங்களா, ஸோ அதே மாதிரி 1957 என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அப்பாயிண்டட் கமிட்டி ஆன் பிளான் ப்ராஜெக்ட்ஸ் அண்ட் சேர்மன்ஷிப் ஆஃப் பல்வந்த் ராய் மேத்தா. நம்ம மேல பார்த்தோம் இல்லைங்களா, 1957 பல்வந்த் ராய் மேத்தா அந்த 4 பேர் போட்டிருப்பாங்க. பல்வந்த் ராய் மேத்தா, அசோக் மேத்தா, இவங்களாம் இருக்காங்க இல்லையா. ஸோ அவங்க அந்த இது சொல்றாங்க, அப்போ வந்து போடுறாங்க 1957. எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த மேத்தா கமிட்டி ரெக்கமெண்டட் 2 பாயிண்ட்ஸ் வந்து ரெக்கமெண்ட் பண்றாங்க. என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, administration should be decentralized and administration should be placed under the control of local bodies அப்படின்னு சொல்லிட்டு 2 இதை வந்து பாயிண்ட்ஸ் வந்து வைக்கிறாங்க. யாரு, இந்த மேத்தா கமிட்டி, பல்வந்த் ராய் மேத்தா கமிட்டி 1957. ஓகேங்களா, ஸோ இது வந்து கரெக்டா பாத்துக்கணும், அவங்களோட ரெக்கமெண்டேஷன் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டேட்மெண்ட்ல கொடுத்து கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, அதனால இதெல்லாம் பார்த்துக்கணும் கரெக்டா, இதெல்லாம் விட்டுறக்கூடாது. ஓகேங்களா, ஸோ வந்து ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாங்க, அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து டீசென்ட்ரலைஸ் பண்ணணும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா, அந்த அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து லோக்கல் பாடியோட கண்ட்ரோல் கீழே வரணும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து என்ன சொல்றாங்க பாருங்க, செகண்ட்லி த கம்யூனிட்டி டெவலப்மெண்ட் பிளாக் ஷுட் பி டிசைன் as administrative democratic units with an elected panchayat union to operate as fulcrum of development activity in the area அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஓகேங்களா, ஸோ அந்த கம்யூனிட்டி டெவலப்மெண்ட் பிளாக் வந்து எந்த மாதிரி டெவலப் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, டெமோக்ராட்டிக் யூனிட்ஸா இருக்கும். ஓகேங்களா, டெமோக்ராட்டிக் யூனிட்ஸ் வித் an elected panchayat union to operate the என்னது அந்த டெவலப்மெண்ட் ஆக்டிவிட்டியை வந்து ஃபுல் இதுல பாத்தீங்கன்னா, அந்த இதை ஆப்ரேட் பண்றதுக்கு பஞ்சாயத்து யூனியன்ல இருந்து எலக்ட் பண்ணணும், பஞ்சாயத்து யூனியன் வந்து அவங்களே பண்ணிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதுதான் டீசென்ட்ரலைஸ், பிரிச்சு கொடுக்கறது பவரை. ஓகேங்களா, ஸோ வந்து அவங்க ஸ்டேட்டே சென்ட்ரலே பார்க்கணும் அப்படின்றது வந்து இருக்கு வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. அது வேற என்ன பண்றாங்க பாருங்க, ஃபார்மேஷன் ஆஃப் டிஸ்ட்ரிக்ட் டெவலப்மெண்ட் கவுன்சில், அதாவது ஜில்லா பரிஷத் அப்படின்வாங்க. ஓகேங்களா, ஸோ அதாவது பாத்தீங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் டெவலப்மெண்ட் கவுன்சில், ஜில்லா பரிஷத் டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல வந்து இருக்கணும், அது வந்து ரெக்கமெண்ட் பண்றாங்க, ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஜில்லா பரிஷத் இருக்கணும், டிஸ்ட்ரிக்ட் டெவலப்மெண்ட் கவுன்சில் அப்படின்றது வந்து ஜில்லா பரிஷத் அப்படின்னும். அட் த டிஸ்ட்ரிக்ட் லெவல் கன்சிஸ்டிங் ஆஃப் ஆல் பிரசிடென்ட் ஆஃப் பஞ்சாயத் யூனியன்ஸ், அதுல யாரெல்லாம் இருக்கணும், பஞ்சாயத் யூனியன்ஸ் இருப்பாங்க இல்லையா, சமிட்டிஸ் சொல்றாங்க இல்லையா, அந்த பஞ்சாயத் யூனியன்ஸோட பிரசிடென்ட்ஸ் எல்லாம் அதுல இருக்கணும். அதே மாதிரி மெம்பர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி, அதே மாதிரி மெம்பர்ஸ் ஆஃப் பார்லிமெண்ட் வித் டிஸ்ட்ரிக்ட் லெவல் ஆஃபீஸர் ஆஃப் பப்ளிக் ஹெல்த், அக்ரிகல்ச்சர், வெட்டினரி, எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்லாம் இருக்காங்க இல்லையா, அந்த மெம்பர்ஸ் அவங்ககிட்ட இருந்து மெம்பர்ஸ் இருக்கணும். அதே மாதிரி கலெக்டர், அதுக்கு வந்து கலெக்டர் வந்து சேர்மனா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதாவது என்ன சொல்ல வர்றாருன்னா, பொலிட்டிக்கல், அதாவது எம்எல்ஏஸும் இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா அந்த பொலிட்டிக்கலோட தலையீடு இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. இது வந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அதாவது பொலிட்டிக்கல் தலையீடு இருக்கணுமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க, ஸ்டேட்மெண்ட்ல கொடுத்து கேட்டிருந்தாங்க. ஓகேங்களா, சோ இருக்கணும்னு கேட்டது யாருன்னு பார்த்தோன்னா இவர் தான். ஏன்னா அப்பதான் வந்து கொஞ்சம் ஒரு பொறுப்போட இருப்பாங்க. சோ அவங்களோட இதுல இல்லைன்னா அதுதான் நம்ம பொறுப்பு இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவாங்கன்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருப்பாரு. அதுதான் சொல்றாரு. ஓகேங்களா, ஸோ டிஸ்ட்ரிக்ட் டெவலப்மெண்ட் கவுன்சில், ஜில்லா பரிஷத் அப்படின்னு சொல்லி வச்சு டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல வச்சு அதுல யாரெல்லாம் இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பஞ்சாயத்து யூனிட்டோட எல்லா பிரசிடென்ட்டும் இருக்கணும், எம்எல்ஏ இருப்பாங்களே, லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியோட மெம்பர்ஸ் இருப்பாங்களே அவங்க இருக்கணும். அதே மாதிரி மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட், டிஸ்ட்ரிக்ட் லெவல் ஆஃபீஸர்ஸ் இருப்பாங்களே அதுல இருக்க மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட், அதாவது பப்ளிக் ஹெல்த், அக்ரிகல்ச்சர், வெட்டினரி, எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்லாம் இருப்பாங்களே அந்த மெம்பர்ஸ் இருப்பாங்களே அவங்க. ஓகேங்களா, சோ அந்த மெம்பர்ஸ் ஆஃப் பார்லிமெண்ட் இருக்காங்களே அவங்க இருக்கணும். அதே இவங்களுக்கு எல்லாத்துக்கும் சேர்மனா யார் இருக்கணும், கலெக்டர் வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதை ஃபார்ம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னது இவர் தான். ஓகேங்களா, சோ டிஸ்ட்ரிக்ட் பாடி அப்படின்றது வந்து ஒரு அட்வைசரி பாடி தான்.
ஓகேங்களா. ஸோ டிஸ்ட்ரிக்ட் பாடி என்ன போடணும், அட்வைசரி பாடியா வந்து போடணும் அப்படின்னு சொன்னார். அதே மாதிரி ரெக்கமெண்டேஷன் ஆஃப் மேத்தா கமிட்டி வாஸ் ஜெனரலி வெல்கம் அண்ட் பஞ்சாயத் ராஜ் லெஜிஸ்லேஷன் வாஸ் enacted அண்ட் பை 1960s about 90% ஆஃப் பாப்புலேஷன் வாஸ் கவர்ட் பை என்னது பஞ்சாயத் ராஜ் பாடிஸ்ல கவர் ஆயிட்டாங்க. ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் அவங்க வந்து ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லி இது பண்ணிட்டாங்க. ஓகேங்களா. ஸோ இதுதான் பாத்தீங்கன்னா என்னது இவரு யார் அவரு பல்வந்த் ராய் மேத்தா கமிட்டி வந்து போட்ட ரெக்கமெண்டேஷன். ஓகேங்களா. ஸோ இந்த ரெக்கமெண்டேஷன்லாம் வந்து போட்டார் இவர். ஓகேங்களா. பொலிட்டிக்கல் தலையீடு இருக்கணும், ஒரு ஜில்லா பரிஷத்துல வந்து ஆரம்பிச்சு அதுல இவங்கெல்லாம் மெம்பர்ஸா இருக்கணும், அதுக்கு கலெக்டர் சேர்மனா போடுங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா வேற என்ன சொன்னாங்க, எலெக்டட் மெம்பர்ஸ் வந்து அவங்க வந்து வரணும், அவங்களும் மெம்பர்ஸா இருக்கணும் அப்படின்ற மாதிரி நிறைய சொன்னாரு. வேற என்ன பண்ணாரு, பவரை டீசென்ட்ரலைஸ் பண்ணுங்க. ஓகேங்களா. பவரை வந்து ஒரே இடத்துல குவிச்சு வைக்காதீங்க, டீசென்ட்ரலைஸ் பண்ணுங்க, லோக்கல் பாடியோட கண்ட்ரோல்லே கொடுங்க அட்மினிஸ்ட்ரேஷனை, இப்படி எல்லாம் வந்து அவர் சொன்னார். ஓகேங்களா. ஸோ யாரு இவர், அவங்களோட ரெக்கமெண்டேஷன், பல்வந்த் ராயோட ரெக்கமெண்டேஷன். அடுத்து யார் வந்தாங்க, அசோக் மேத்தா அப்படின்னு சொல்லிட்டு செகண்டா ஒருத்தவங்க வந்தாங்க. எப்ப இது பண்ணாங்க கவர்மெண்ட், 1977ல அசோக் மேத்தா கீழே ஒரு கமிட்டி போட்டாங்க. போய் பஞ்சாயத்து ராஜ் பாடியில என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி போய் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா. அவங்க என்ன ரெக்கமெண்டேஷன் போட்டாங்க அப்படின்னா, பஞ்சாயத் ராஜ் should emerge as the system of democratic local government discharging development municipal and ultimate regulatory function is the first recommendation. என்ன பண்றாங்க பாருங்க, செட் அப் டிஸ்ட்ரிக்ட் பஞ்சாயத்து அந்த ஜில்லா பரிஷத்தை டைரக்ட்லி எலெக்டட் பாடியை என்ன பண்றாங்க மாத்துங்க அப்படின்றாரு. ஓகேங்களா. ஆஸ் எ டெம்பரவரி அரேஞ்ச்மெண்ட் the committee recommended continuation of பஞ்சாயத்து யூனிட் பிளாக் லெவல்ல பண்ணுங்க அப்படின்னு விட்டாங்க. நாட் as a unit of the local self government but as a nominated middle level support of a district development council அப்படின்றாங்க. ஓகேங்களா. ஒரு லோக்கல் செல்ஃப் கவர்மெண்டா இல்லாம அது வந்து ஒரு நாமினேட்டட் மிடில் லெவல் சப்போர்ட் ஆகாம அந்த பஞ்சாயத்து யூனியனை கொண்டு வாங்க அப்படின்றாங்க. ஓகேங்களா. ஸோ அவங்களோட ரிப்போர்ட் வந்து 1978ல என்ன பண்றாங்க, சப்மிட் பண்றாங்க. ஸோ இதுவும் பாத்தீங்கன்னா ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நல்லதான் இருக்கு இதுவும் கூட அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்க, வெல்கம் பண்ணாங்க. அந்த அமெண்ட்மெண்ட்ஸ் எல்லாம் எங்கெங்கெல்லாம் மாத்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கர்நாடகா, மகாராஷ்டிரா அது ஏத்துக்கிட்டது, மகாராஷ்டிரா, ஆந்திர பிரதேஷ், வெஸ்ட் பெங்கால், குஜராத் இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஓகே அப்படின்ற மாதிரி ஏத்துக்கிட்டாங்க. ஓகேங்களா. ஸோ இது பாத்தீங்கன்னா யாரு, அசோக் மேத்தா. ஓகேங்களா. அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா நம்பர் ஆஃப் கமிட்டிஸ் வேற ஃபார்ம்டு பண்ணி 1978ல இருந்து 86 வர நம்மளுக்கு தெரியும் இல்லையா, 85ல 86ல எல்லாம் இது பண்ணாங்க. ஸோ இதுல லோக்கல் லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட் வந்து ஸ்ட்ரென்தன் பண்றதாக போனாங்க. என்னது ஹனுமந்த் ராவ் கமிஷன், அதான் ராவ் கமிஷன், சிங்வி கமிஷன், இது 85 86 போட்டாங்க இல்லையா அது. ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அசோக் மேத்தா கமிட்டில இருந்து இது மைனர் சேஞ்சஸ் தான் வந்து இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் பாத்தீங்கன்னா 64th and 65th அமெண்ட்மெண்ட் கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் பில்ஸ் வந்து போடுறாங்க. எப்பன்னு பாத்தீங்கன்னா ஜூலை 1989ல. ஓகேங்களா. ராஜீவ்காந்தி கவர்மெண்ட்ல போடுறாங்க. விச் குட் நாட் பி பாஸ் இன் த கவுன்சில் ஆஃப் ஸ்டேட்ஸ், பட் ராஜ்யசபால பாஸ் ஆகல அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இந்த பில் 64th and 65th அமெண்ட்மெண்ட் கான்ஸ்டிடியூஷன் பில் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் ராஜீவ்காந்தி கவர்மெண்ட்லயே போட்டிருப்பாங்க ஜூலை 1989ல. பட் இது ராஜ்யசபால வந்து என்ன பண்றாங்க, பாஸ் ஆகல. ஓகேங்களா. அதுக்கப்புறம் 1992ல என்ன பண்ண சொல்றாங்க, இதெல்லாம் நிறைய இது பண்ணுங்கன்னு சொல்லிட்டு நிறைய அட்டம் பண்றாங்க, பட் ஒண்ணுமே ஆகல. அதுக்கப்புறம் தான் பாத்தீங்கன்னா 73rd and 74th கான்ஸ்டிடியூஷனல் பில் வந்து 1992ல பாஸ் பண்றாங்க. பாஸ் பட்டு இந்தியா பார்லிமெண்ட்ல 1993ல அது பாஸ் ஆயிடுச்சு. ஓகேங்களா. சோ அந்த 73rd and 74th கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் தான் புதுசா 9வது அடுத்து 9A அப்படின்னு சொல்லி பிரிச்சு அந்த பஞ்சாயத்து ராஜ் கொண்டு வந்து நுழைக்கிறாங்க. ஓகேங்களா. சோ 73rd பார்ட் 9லயும் 74 9Aலயும் போடுறாங்க. ஓகேங்களா. சோ வந்து பாத்தீங்கன்னா இது ஒரு ப்ரீவியஸ் கொஸ்டின். சோ இந்த அமெண்ட்மெண்ட் எப்ப கொண்டு வந்தாங்க, எப்ப பாஸ் பண்ணாங்க அப்படின்னு கொண்டு அடுத்து என்ன பாட்டு, அடுத்து எதுல இருந்து எந்த ஆர்டிகல் வரைக்கும் பஞ்சாயத்து குறிக்கும் அப்படின்றது ரொம்ப முக்கியமானது. சோ 243ல இருந்து 243 ZZ வரைக்கும். ஓகேங்களா. ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். ஓகேங்களா. சோ இது வந்து கடைசியா கொண்டு வந்துட்டாங்க. இது வந்து ஆக்சுவலி எதுல கொண்டு வந்திருப்பாங்கன்னா எல்லாம் சிங்கிகாலே அவர் இதுலதான் கொண்டு வந்திருப்பாங்க. ஓகேங்களா. அதுக்கப்புறம் தான் கொண்டு வந்திருப்பாங்க, அந்த இதுல தான் கொண்டு வந்தாங்க. நம்ம இந்த இதுல பாத்துருப்போம் இல்லையா, 9th பாத்துருப்போம். இவங்க காட்டுறாங்க. இங்க பாருங்க, இத பாருங்க, எல்எம் சிங்வி அவரோட இதுல 1986 என்ன பண்ணுவாங்க, 73rd and 74th கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆஃப் 1992. ஓகேங்களா. இது வந்து என்ன பண்ணிருப்பாங்க, இந்த கமிட்டி போட்டு இது மூலியமா தான் இவங்க மூலியமா தான் கொண்டு வந்திருப்பாங்க. இவங்க போட்ட ரெக்கமெண்டேஷன் தானே அது மூலியமா தான் கொண்டு வந்திருப்பாங்க. ஓகேங்களா. சோ அதை பத்தி தான் வந்து ஒவ்வொன்றா பார்க்க போறோம். ஸோ 73rd கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் அது வந்து பஞ்சாயத்து ராஜ் ஆக்ட், பஞ்சாயத்து ராஜ்னுவாங்க. 74th வந்து முனிசிபாலிட்டி இதுல வரும்.
இருங்க சொல்றேன். 74th பார்த்தா நகர்பாலிகா பில் அப்படின்வாங்க. ஓகேங்களா? ஸோ அதாவது முனிசிபாலிட்டி இது அப்படி இருக்கு, அந்த இதுல வரும். ஓகேங்களா? ஸோ அதுக்கு வந்து பஞ்சாயத்து ராஜ், இது ஃபுல்லா பஞ்சாயத்து ராஜ் பத்தி வரும். பஞ்சாயத்து ராஜ் அதாவது ரூரல் பத்தி ஃபுல்லா வரும், அது அர்பன் பத்தி வரும். ஓகேங்களா? இதுதான் ஃபர்ஸ்ட் வரும், அதுதான் செகண்ட் வரும். மாத்தி போட்டுறாதீங்க. ஓகே, இது பாருங்க, ஆர்டிகல் 24(3)B என்ன சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்சர்டட் இன்டு த கான்ஸ்டிடியூஷன் அண்ட் 73rd கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட், இது மூலியமா பண்ணிருக்காங்க அப்படின்னு கேட்கலாம். அது பாத்துக்கோங்க. அடுத்து பாத்தீங்கன்னா, states and union territories except those with population not exceeding 20 lakhs will have to constitute என்ன பண்ணுவோம், 3-tier system of பஞ்சாயத்து வந்து என்ன பண்ணணும், போடணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகேங்களா? வில்லேஜ், இன்டர்மீடியட், டிஸ்ட்ரிக்ட் லெவல் அப்படின்னு சொல்லி பிரிச்சு போடணும் அப்படின்னு சொல்றதுதான் இந்த அமெண்ட்மெண்ட். ஓகேங்களா? So while district has been defined as a normal district in a state, the jurisdiction of village and intermediate levels has not been specifically defined in the act. ஓகேங்களா? ஸோ டிஸ்ட்ரிக்ட் அப்படின்றது நார்மல் டிஸ்ட்ரிக்டா ஸ்டேட்ல இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்களே தவிர, ஸோ வந்து வில்லேஜ் அண்ட் இன்டர்மீடியட் லெவல்ஸ் இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்களோட ஜூரிஸ்டிகேஷன் வந்து ஸ்பெசிஃபிக்கா டிஃபைன் பண்ணல, இந்த ஆக்ட்ல வந்து டிஃபைன் பண்ணல அவங்களோட ஜூரிஸ்டிக்ஷன் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? அதே மாதிரி பாத்தீங்கன்னா, டெரிட்டரியல் ஏரியா ஆஃப் வில்லேஜ் பஞ்சாயத் கேன் பி ஸ்பெசிஃபைட் பை அ பப்ளிக் நோட்டிபிகேஷன் பை கவர்னர் ஆஃப் த ஸ்டேட். ஓகேங்களா? அந்த டெரிட்டரியா பிரிப்பாங்க இல்லையா வில்லேஜ், அதை வந்து கவர்னர் இருக்காலே அவர் தான் வந்து பண்றாரு. ஓகேங்களா? அண்ட் மே கன்சிஸ்ட் ஆஃப் மோர் தென் ஒன் வில்லேஜ் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? அடுத்து பாருங்க, சிமிலரா இன்டர்மீடியட் லெவல் இருக்கு இல்லையா, விச் கேன் பி தாலுக்கா இருக்கலாம், அது பிளாக்காவும் இருக்கலாம். இதுவுமே பாத்தீங்கன்னா கவர்னர் பப்ளிக் நோட்டிபிகேஷன் மூலியமா என்ன பண்ணணும், அவர் தான் வந்து சொல்லுவாரு. அடுத்த மாதிரி திஸ் ப்ரொவைட்ஸ் a certain amount of flexibility to the states in constituting panchayats at low and middle levels. ஓகேங்களா? ஸோ இதனால என்ன, அந்த ஸ்டேட்டுக்கு வந்து ஒரு ஃபிளெக்சிபிலிட்டி கிடைக்குது. சென்ட்ரலோட ஒரு இது கிடையாது, ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து ஸ்டேட் தானே, ஸோ அவங்களோட ஒரு இது இருக்கிறதுனால ஒரு ஃபிளெக்சிபிலிட்டி அவங்களுக்கு வந்து கிடைக்குது ஒரு சர்டன் லெவல் அப்படின்னு சொல்றாங்க. அதே பார்த்தீங்கன்னா நியூ ஸ்கெடியூல் 11th ஸ்கெடியூல், இது எத்தனை ஸ்கெடியூல் பார்த்தோம், 9th ஸ்கெடியூல். பட் 11th ஸ்கெடியூல்ல பாத்தீங்கன்னா என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்சர்ட் பண்றாங்க. எதுக்குன்னா, விச் ப்ரொவைட் ஃபார் ஆப்ளிகேட்டரி அண்ட் டிஸ்கிரிட்டரி ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் பஞ்சாயத்து 3 levels. ஓகேங்களா? அதாவது அந்த பஞ்சாயத்தோட என்னென்ன ஃபங்க்ஷன்லாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ற அந்த இதுதான் பாத்தீங்கன்னா இந்த 11th ஸ்கெடியூல். ஓகேங்களா? 243G ஜில வந்து இந்த 11th ஸ்கெடியூல் வந்து இருக்கும். ஸோ இந்த 11th ஸ்கெடியூல்ல இந்த ஆர்டிகல் 243G இருக்கும். ஸோ அதுல என்னென்ன ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க, இது கரெக்டா பாத்துக்கோங்க. ஓகேங்களா? சரி, ஓகே. அடுத்து பாத்தீங்கன்னா பாத்துக்கோங்க, ஏன்னா இது வந்து கேட்கலாம், எது இல்ல இருக்கு அப்படின்ற மாதிரி கேட்கலாம். அதுக்காக தான் ஒண்ணும் கிடையாது. நம்ம வில்லேஜ்ல இருக்கோம், நம்ம வில்லேஜ்ல என்னென்னலாம் இருக்குன்னு நம்ம நினைக்கிறோமோ அது எல்லாமே தான் இதுல இருக்கும். ஸோ அதை மைண்ட்ல வச்சு என்ன பண்ணுங்க, இதை பாத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க மனப்பாடம் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. ஓகேங்களா? சரி, ஓகே. ஸோ அது பாத்தீங்கன்னா 3 levels என்னென்ன பாத்தீங்கன்னா, வில்லேஜ் லெவல்ல டிஸ்ட்ரிக்ட் பஞ்சாயத், டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல டிஸ்ட்ரிக்ட் பஞ்சாயத், அதே மாதிரி இன்டர்மீடியட் பஞ்சாயத், இட் ஸ்டாண்ட்ஸ் பிட்வீன் வில்லேஜ் அண்ட் டிஸ்ட்ரிக்ட் பஞ்சாயத். அதாவது பாத்தீங்கன்னா 20 lakhக்கு மேல பாப்புலேஷன் இருக்கு இல்லையா, அவங்களதான் இன்டர்மீடியட் பஞ்சாயத்துன்னு அவங்க. ஓகேங்களா? ஸோ இந்த 3 லெவல்ல வந்து என்னென்ன ஃபங்க்ஷன் எல்லாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 11th ஸ்கெடியூல்ல போடுறாங்க. ஆல் த சீட்ஸ் இன் ஏ பஞ்சாயத் ஷுட் பி ஃபில் பை பர்சன்ஸ் பை டைரக்ட் எலெக்ஷன். டைரக்ட் எலெக்ஷன் மூலியமா என்ன பண்ணும், அது வந்து அந்த பஞ்சாயத்துல இருக்க சீட்ஸை ஃபில் பண்ணும் அப்படின்றாங்க. இந்த எலக்டோரேட்டை வந்து என்னன்னு சொல்லுவாங்க, கிராம சபா அப்படின்வாங்க. ஓகேங்களா? கன்சிஸ்டிங் ஆஃப் பர்சன்ஸ் registered in the electoral rolls relating to village comprised within the area of panchayat. அந்த பஞ்சாயத்துக்குள்ளார அந்த வில்லேஜ்ல எலக்டோரல் ரோல்ல வந்து பதிவு செஞ்சிருப்பாங்க இல்லையா, சோ அவங்க எல்லாத்தையும் மெம்பர்ஸா வச்சிருக்கிறது தான் பாத்தீங்கன்னா இந்த கிராம சபான்றது. அதாவது பாத்தீங்கன்னா லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட்லே பெர்மனண்டான ஒரு இது எது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த கிராம சபா தான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? சோ வந்து ஏன்னா இருக்கிறது மெம்பர்ஸ் எல்லாமே மக்கள் தானே, அதனால. ஓகே, அடுத்து பார்த்தோம்னா chairperson of each panchayat shall be elected according to law passed by state, and such state law shall also provide for representation of chairpersons of village, அதே மாதிரி intermediate panchayat in district panchayat, as well as the members of union state legislature in the panchayats above the village level. ஓகேங்களா? ஸோ எப்படி எலக்ட் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம இந்த எலெக்ஷனை பத்தி நம்ம முன்னாடி லெசன்லேயே பார்த்துருக்கோம், அதையும் நீங்க பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் கொஞ்சம் குழப்பமா இருக்கும். ஓகேங்களா? அதாவது இந்த அமெண்ட்மெண்ட் என்னெல்லாம் சொல்லுது அப்படின்றாங்க. ஓகேங்களா? ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா அதாவது பார்ட்டிசிபேஷன் ஆஃப் மெம்பர்ஸ் ஆஃப் பார்லிமெண்ட், அதே மாதிரி மெம்பர்ஸ் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி, இந்த பஞ்சாயத் யூனியன் கவுன்சில், அதே மாதிரி டிஸ்ட்ரிக்ட் பஞ்சாயத்துல என்ன பண்ண அவங்களோட பார்ட்டிசிபேஷன் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி வேற என்ன சொல்லியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, SC STக்கு வந்து பார்த்தீங்கன்னா
ரிசர்வேஷன் போடுவாங்களே அது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா விமனுக்கு வந்து ரிசர்வேஷன் நம்ம பார்த்தோம் இல்லையா, 3/1 நம்ம போனதுல கூட பார்த்தோம். எலெக்ஷன் ரெப்ரஸன்டேஷன் கூட பார்த்தோம், அது போட்டிருக்கிறது. அதே மாதிரி பஞ்சாயத்துக்கு வந்து 5 years வந்து டென்யூர் போடணும் அப்படின்னு சொன்னது. இது எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த அமெண்ட்மெண்ட்ஸ் தான் பண்ணாங்க. ஜஸ்ட் இது தெரிஞ்சுக்கோங்க, இது நம்ம ஏற்கனவே படிச்சது தான், அதனால ஒன்றும் பெரிய இதெல்லாம் கிடையாது. அடுத்து பார்க்கலாம். அதான் சொல்றாங்க நேஷனல் ஃபினான்ஸ் கமிஷன் மாதிரி என்னது ஸ்டேட்டுக்கு ஒரு ஃபினான்ஸ் கமிஷன் வந்து இது இருக்கு. ஓகேங்களா? ஸோ அவங்க தான் என்ன பண்ணுவாங்க, ரெக்கமெண்டிங் த ஃபார்முலா ஃபார் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ஃபினான்ஷியல் எய்ட்ஸ் டு லோக்கல் கவர்மெண்ட் ஃப்ரம் த ஸ்டேட். ஸ்டேட் கிட்ட இருந்து லோக்கல் கவர்மெண்ட்டுக்கு ஃபினான்ஷியலா எய்டு பண்றதோ இல்லை எதோ கொடுக்கறது அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா ரெக்கமெண்ட் பண்றது இந்த ஸ்டேட் ஃபினான்ஸ் கமிஷன் தான். அது லோக்கல் பாடி லெவலுக்கு. ஓகேங்களா? ஸ்டேட்டுக்கும் லோக்கல் பாடிக்கும். நேஷனல் ஃபினான்ஸ் கமிஷன் என்ன பண்ணும், சென்ட்ரலுக்கும் ஸ்டேட்டுக்கும் கனெக்ஷன் கொடுக்கும். ஓகேங்களா? அந்த மாதிரி இது ரொம்ப முக்கியமானது. ஸோ 2011 சென்சஸ் தான் நம்மளுக்கு கடைசி எடுத்த சென்சஸ். ஸோ அதுபடி நம்ம மொத்தமா எவ்வளோ இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, எவ்வளோ வில்லேஜ் பஞ்சாயத்து இருக்குன்னா 2,50,000. ஓகேங்களா? ரொம்ப முக்கியமான பாயிண்ட். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி பாத்தீங்கன்னா கான்சிக்வென்ட் டு த 73rd கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் as well as Supreme Court rulings which effectively mandate that local authorities are also to be treated as என்னவா இருக்கணும், கவர்மெண்ட் ஆர் ஸ்டேட்டா ட்ரீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அவங்க கீழ்நிலைன்றதுனால ரொம்ப இதா பண்ணக்கூடாதுன்னு இருக்காங்க. அடுத்து என்ன, அதே மாதிரிதான் அந்த ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷன், ஸ்டேட் ஃபினான்ஸ் கமிஷன், இதுக்கும் வந்து ஒரு பெர்மனன்சி அண்ட் ஸ்டெபிலிட்டி கொடுக்கணும். ஓகே, பட் வந்து பார்த்தோம்னா மோஸ்ட் பஞ்சாயத்து வந்து என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு அதாவது அவங்க ப்ரிஸ்கிரைப் பண்ணியிருப்பாங்களே, ஸ்டேட் வந்து ப்ரிஸ்கிரைப் பண்ணியிருப்பாங்களே ஸ்கீம்ஸ், இந்த மாதிரி சர்வீஸ்லாம் இருக்கு இல்லையா, அதை போடுற ஒரு அதை இம்ப்ளிமெண்ட் பண்ற ஒரு ஏஜென்சியை தான் ட்ரீட் பண்ணப்படுறாங்க. இன்னமும் இவ்வளோ எல்லாம் பண்ணினே அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வேற என்ன ப்ரொவிஷன்லாம் அவங்க கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ட்ரிங்கிங் வாட்டர், ரூரல் சானிடேஷன், அடுத்து பிரைமரி எஜுகேஷன் மாதிரிலாம். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி the structure of district administration under the control of கலெக்டர் கீழே தான் இருக்கும் இல்லையா அந்த டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேஷன். ஸோ அவங்க வந்து கேரக்டரிஸ்டிக்கலி பை அ கமாண்ட் ஸ்ட்ரக்சர் அண்ட் லேக் ஆஃப் ஹரிசாண்டல் கோஆர்டினேஷன் அட் த கிராஸ் ரூட் லெவல்ல என்ன பண்றாங்க, ஒரு சரியான ஒரு கோஆர்டினேஷன் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்றாங்க, லேக் ஆஃப் அப்படின்றாங்க. ஓகேங்களா? ஸோ அதுதான் இங்க சொல்றாங்க. ஸோ இன்னும் ரெஸ்பான்சிவா பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்னும் டிரான்ஸ்பரண்டா சிட்டிசன்ஸ் வந்து அந்த இதுல கலந்துக்கிற மாதிரி இருக்கணும். அப்படி இருந்தாதான் இன்னும் கொஞ்சம் இதாகலாம். அதே மாதிரி நீட் டு ஹாவ் ஏ ரெப்ரஸன்டேட்டிவ் கவர்மெண்ட், நாட் ஒன்லி டு யூனியன் ஸ்டேட்டுக்கு மட்டும் இல்லாம ரெப்ரஸன்டேட்டிவ் கவர்மெண்ட் வந்து இல்லாம டிஸ்ட்ரிக்ட் அண்ட் வில்லேஜ் லெவலில் இருக்கணும். இருந்தாதான் எல்லா இடத்துலயும் நல்லபடியா நடக்கும், ஃபங்க்ஷன் வந்து நல்லபடியா நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? சரி, ஓகே. இது பாருங்க, இது ரொம்ப முக்கியமானது. ஸோ இது அடிக்கடி கேட்குற கொஸ்டின்ஸ், ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். ஓகேங்களா? இதெல்லாம் மிஸ் பண்ணவே கூடாது அந்த மாதிரி. ஓகேங்களா? ஸோ அப்படியே நோட் பண்ணி படிச்சுக்கோங்க. ஓகேங்களா? அதே மாதிரி 3 tier பஞ்சாயத்து ராஜ் சிஸ்டம், அதாவது 73rd கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் 1993 படி அந்த 3 tier இருக்கு இல்லையா, ஸோ அதை அப்படியே கொடுத்துருக்காங்க. இது ரொம்ப முக்கியமானது. யார் எலக்ட் பண்ணப்படுறாங்க, நாமினேட் பண்ணப்படுறாங்கன்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க. இதை அப்படியே நோட் பண்ணி அப்படியே பாக்ஸ் அப்படியே ஒன்று கூட விடாமல் பார்க்கணும். அதே மாதிரி இந்த கிராம சபா மீட்டிங் எப்போ நடக்குதுன்னு சொல்லியிருப்பாங்க. இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். இதுவும் அப்படியே நோட் பண்ணிங்க. ஓகேங்களா? எத்தனை டைம்னு கேட்பாங்க, எப்போ அப்படின்னு கேட்பாங்க. நம்ம கரெக்டாக அப்படியே நோட் பண்ணி படிச்சுக்கணும். இது வந்து 73rd முடிச்சிட்டோம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா நகபாலி கபில் 74th கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் இம்ப்ளிமெண்டேஷன். ஓகேங்களா? ஸோ அந்த 74th இதில் பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னென்ன டைப்ஸ் ஆஃப் இது இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முனிசிபாலிட்டிஸ் இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முனிசிபல் கார்பரேஷன், முனிசிபல் கமிட்டி, நோட்டிஃபைட் ஏரியா கமிட்டி, டவுன் ஏரியா கமிட்டி, அதுமாதிரி கேன்டான்மெண்ட் போர்டு அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. நிறைய இருக்கிற மாதிரி இருக்கு இல்லையா? ஸோ ஒன்றும் கிடையாது. இப்போ நிறைய அந்த டவுன் ஏரியா கமிட்டிலே அபாலிஷ் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா? பட் இதெல்லாம் வந்து இருந்துச்சு. ஓகேங்களா? அது என்னவா மாத்தினாங்க, அபாலிஷ்னா மொத்தமாக அபாலிஷ் பண்ணலாம், அபாலிஷ் பண்ணி சேஞ்ச் பண்ணிட்டாங்க வேறையா. அது என்னன்னு பார்க்கலாம். ஸோ இதுல பாத்தீங்கன்னா இந்த டவுன் ஏரியா கமிட்டி இருக்கு இல்லையா, இது வரைக்கும் ஸ்டேட் முனிசிபல் லா கீழே வந்து இயங்கும். ஓகேங்களா? ஸோ அந்த ஃபர்ஸ்ட் 4 டைப் எதுக்கு இயங்கும், ஸ்டேட் முனிசிபல் லா கீழே இயங்கும். இந்த கடைசி கேன்டான்மெண்ட் போர்டு இருக்கு இல்லையா, இது பாத்தீங்கன்னா சென்ட்ரல் ஆக்ட் ஒன்று இருக்கு, அது பேர் வந்து கேன்டான்மெண்ட் ஆக்ட் 1924 அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுபடி பாத்தீங்கன்னா இந்த கேன்டான்மெண்ட் போர்டு வந்து இயங்கும். கேன்டான்மெண்ட் போர்டுனா என்னது, அந்த மிலிட்ரிக்காரங்க, ஆர்மி இவங்கெல்லாம் இருப்பாங்க இல்லையா, ஸோ அவங்களது. ஓகேங்களா? அந்த ஏரியா. ஓகேங்களா? அதனால அவங்களுக்கு தனியாக தான் கேட்பாங்க. ஓகேங்களா? இந்த மாதிரியான ஒரு இது இருக்கும்.
ஸோ எல்லா அர்பன் லோக்கல் பாடிஸ் இது எல்லாமே இருக்கும் எக்ஸப்ட் பார்த்தீங்கன்னா இந்த டவுன் ஏரியா கமிட்டின்றது. ஏன்னா இந்த டவுன் ஏரியா கமிட்டின்றது என்ன பண்ணிட்டாங்கன்னா அபாலிஷ் பண்ணி என்னவா கன்வெர்ட் பண்ணிட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா கிளாஸ் 3 முனிசிபல் கமிட்டி அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாங்க சேஞ்ச் பண்ணிட்டாங்க. சொன்னாலே அபாலிஷ் பண்ணி கன்வெர்ட் பண்ணிட்டாங்கன்னா அது மாதிரி. ஓகேங்களா. ஸோ இது வந்து ஒரு டிரான்சிஷனல் ஏரியா. அதாவது டிரான்சிஷனல் ஏரியா அப்படின்றத விட அதாவது கொஞ்சம் கொஞ்சம் முன்னேறிட்டு இருக்கிறது. ஓகேங்களா. ஒரு முனிசிபல் கமிட்டிலேருந்து கொஞ்சம் பெருசு முனிசிபல் லெவலுக்கு வர ஒரு டவுன் ஏரியா. ஓகேங்களா. அதான் அப்படி சொல்லுவாங்க டவுன் ஏரியா கமிட்டி அப்படின்னு சொல்லி இது பண்ணியிருப்பாங்க. ஏன்னா அப்பதான் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா அங்கே அப்பதான் வந்து இண்டஸ்ட்ரி இதெல்லாம் புதுசாக ஆரம்பிச்சிருப்பாங்க. அதனால கொஞ்சம் கொஞ்சமாக பாப்புலேஷன் ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணுறது. ஸோ இண்டஸ்ட்ரினாலே ரெவன்யூ கண்டிப்பாக ஜென்ரேட் பண்ணும். அந்த ரெவன்யூ டாக்ஸஸ் மூலியமா ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணுறது இன்க்ரீஸ் ஆயிருக்கும். ஓகேங்களா. அதனால தான் அது என்னது டவுன் ஏரியா கமிட்டின்னுவாங்க. அது இப்போ என்னவா மாற்றிருக்காங்கன்னா கிளாஸ் 3 முனிசிபல் கமிட்டி அப்படின்னு சொல்லிட்டு மாற்றிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 1992 அதாவது 74th Amendment Act 1992 படி கான்ஸ்டியூஷன் பாஸ் பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஜூன் 1993ல அமெண்ட்மெண்ட் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ எப்போ அமெண்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்கன்றதை நோட் பண்ணிக்கணும். ஓகேங்களா. ஜூன் 1993 அமெண்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா The Act of 1992 provide for period of 1 year from the date of its commencement. The states were required to change, amend or modify the legislation in order to incorporate the central amendment. அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேங்களா. அமெண்ட்மெண்ட் பத்தி பேசியிருக்காங்க. வேற என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா various state and union territories have enacted legislation for the governance of urban local bodies in the respective jurisdiction. மாத்திருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மாத்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சென்ட்ரல் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நிறைய ஸ்டேட்ஸ் அண்ட் யூனியன் டெரிட்டரிஸ் வந்து மாத்திருக்காங்க அப்படின்னு இருக்காங்க. வேற ஒன்றும் கிடையாது. ஸோ அதுக்கு எக்ஸாம்பிள் தான் இது. ஓகேங்களா. 1991ல பஞ்சாப் முனிசிபல் ஆக்ட் இருந்தது. என்ன பண்ணிருக்காங்க இப்போ பஞ்சாப் முனிசிபல் பில் 1998 அப்படி சொல்லி அமெண்ட் பண்ணி எனாக்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ அதெல்லாம் சொல்றாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 74th கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா 3 tier சிஸ்டம் ஃபாலோ பண்றாங்க. ஓகேங்களா. அது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த லாஸ்ட் கடைசி லெவல்ல பார்த்தீங்கன்னா நகர் பஞ்சாயத் இல்லைன்னா டவுன் பஞ்சாயத்துவாங்க. செகண்ட் லெவல் இன்டர்மீடியட் பார்த்தீங்கன்னா முனிசிபாலிட்டி. ஃபர்ஸ்ட் லெவல்ல இருக்கிறது பார்த்தோம்னா முனிசிபல் கார்பரேஷன். ஓகேங்களா. ஸோ அதை பத்தி ஒன்னொன்னா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நகர் பஞ்சாயத் டவுன் பஞ்சாயத். ஸோ இதுல எப்படி மென்ஷன் பண்ணிப்பாங்க முக்கியமானது அப்படின்னு கீவேர்ட்ஸ் அப்படின்னா அதாவது அதோட பாப்புலேஷன் எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு பண்ணியிருப்பாங்க. அது இன்னொரு பேர் கொடுத்துருப்பாங்க. எத்தனை பேர் எலக்ட் பண்ணப்படுறாங்க அப்படின்னுவாங்க. அதுக்கு சேர்மன் எப்படி பண்றாங்க எலெக்ஷன் எப்படி நடக்குது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா. ஸோ அதை ஒவ்வொன்றா சொல்றேன் கீவேர்ட்ஸ் மாதிரி நான் சொல்றேன் நோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் நகர் பஞ்சாயத்துக்கு இன்னொரு பேர் என்னன்னா டவுன் பஞ்சாயத்து அர்த்தம். மேக்சிமம் டவுன் பஞ்சாயத்தை யூஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா. அது இன்னொரு பேர் நகர் பஞ்சாயத்து சொல்லுவாங்க. இது வந்து ஒரு டிரான்சிஷனல் ஏரியா. ஓகேங்களா. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரூரல் ஏரியால இருந்து அர்பன் ஏரியாவா சேஞ்ச் ஆயிருக்கிறது. ஓகேங்களா. ஸோ இதோட பாப்புலேஷன் பாத்தீங்கன்னா 5,000 to 15,000. ஓகேங்களா. இந்த மாதிரி இருக்கணும். அதே மாதிரி அவங்களோட ஜென்ரேஷன் அதாவது டாக்ஸ் மூலியமா ரெவன்யூ ஜென்ரேட் பண்றாங்க இல்லையா அது வந்து டிஸ்ட்ரிக்ட் சரி அந்த கவர்மெண்ட் வந்து எவ்வளவு மென்ஷன் பண்ணிருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி அவங்க ஜென்ரேட் பண்ணாங்கன்னா அவங்க வந்து டவுனா மாத்துவாங்க. ஓகேங்களா. அது சொல்றாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு பாடி கார்பரேட் பாடி மாதிரி. ஓகேங்களா. ஓகே அதெல்லாம் தேவை கிடையாது. ஸோ இது பாருங்க மெம்பர்ஸ் எத்தனை பேர் வந்து பாப்புலேஷன் பார்த்தோம். எத்தனை பேர் எலக்ட் பண்ணப்படுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9 to 15 பேருக்குள்ளார பார்த்தீங்கன்னா எத்தனை பேர் எலக்ட் பண்ணப்படலாம். ஓகேங்களா. அது அடுத்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி எம்எல்ஏ இருக்காங்க. அந்த கான்ஸ்டியூஷனை ரெப்ரசென்ட் பண்ற எம்எல்ஏ இருப்பாங்க பார்த்தீங்களா. ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா 2 members வந்து நாமினேட் பண்ணுவாங்க. அதே மாதிரி ஓகேங்களா. பீப்புளால் எலக்ட் பண்ணப்படுறவங்க 9 to 15 பேத்துக்குள்ள எலக்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி எம்எல்ஏ இருப்பாங்க அந்த கான்ஸ்டியூன்ஸோட எம்எல்ஏ இருப்பாங்களே அவங்க வந்து 2 பேர்த்த நாமினேட் பண்ணுவாங்க. அது அந்த முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன்ல நல்லா ஒரு ஸ்பெஷல் நாலேஜ் இருக்கிறவங்களா. ஓகேங்களா. இந்த நாமினேட் பண்றவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த டவுன் பஞ்சாயத்து எலெக்ஷன்ல ஓட் பண்ற ரைட் வந்து கிடையாது. அதே மாதிரி அவங்களோட டேர்ம் பார்த்தீங்கன்னா 5 வருஷம் எப்போது. ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரி கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணலாம் இந்த டவுன் பஞ்சாயத்து ஏரியா வார்டா வந்து பிரிக்கலாம். வார்டா பிரிச்சு அதுல வந்து பாத்தீங்கன்னா எஸ்டிக்கு வந்து என்ன பண்ணலாம் பிரிக்கலாம். ஓகேங்களா. ரிசர்வ் பண்ணலாம் சீட்ஸ் ரிசர்வ் பண்ணலாம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா எப்பவும் போல 3ல் 1 பங்கு விமனுக்கு வந்து ரிசர்வ் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா. எலெக்ஷன்ல இப்படிதான் சீட் பிரிப்பாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா டவுன் பஞ்சாயத்து மெம்பர்ஸ் எல்லாம் எலக்ட் ஆகிட்டு வருவாங்க இல்லையா அவங்களுக்கு வேற என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா டெபுட்டி கமிஷனர் முன்னிலையில என்ன பண்ணுவாங்க வைஸ் பிரசிடென்ட் வந்து செலக்ட் பண்ணிக்குவாங்க அவங்களுக்குள்ளார. ஓகேங்களா. அவங்களோட ஃபங்க்ஷன்லாம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா வாட்டர் சப்ளை ட்ரைனேஜ் கிளியரிங் த ஸ்ட்ரீட்ஸ் இதெல்லாமே அவங்களோட ஃபங்க்ஷன்ஸ். ஓகேங்களா. அந்த ஒவ்வொரு டவுன் பஞ்சாயத்துக்குமே என்னது ஒரு இஓ வந்து இருப்பார் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் அப்படின்னு சொல்லிட்டு அவரை வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் தான் பண்ணுவாங்க. ஓகேங்களா. அவங்க பொலிட்டிக்கல் இது இவங்க வந்து கவர்மெண்ட் இது அதாவது பார்த்தீங்கன்னா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் லெவலில் வருவாங்க இது இஓ. ஓகேங்களா. அதை பார்த்துப்பாங்க.
அடுத்து பாத்தீங்கன்னா முனிசிபல் கவுன்சில் நடுவில் இருக்குது. ஸோ இதுக்கு இன்னொரு பேர் முனிசிபாலிட்டின்னு பார்த்தப்போலே அதான் முனிசிபல் கவுன்சில். ஸோ முனிசிபல் கவுன்சில் அதாவது முனிசிபாலிட்டின்னு இல்லையா, ஸோ அதான் முனிசிபல் கவுன்சில் சொல்றாங்க. ஸோ இது ஒரு ஸ்மால் அர்பன் ஏரியா. ஓகேங்களா. எங்களோட பாப்புலேஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 15,000 to 3 lakh. ஓகேங்களா. சரி, நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து பாத்தீங்கன்னா அதே மாதிரி ரெவன்யூ ஜென்ரேட் பண்றதுக்கு ஏற்ற மாதிரி அவங்க மாத்துவாங்க. ஸோ இந்த முனிசிபாலிட்டி பாத்தீங்கன்னா 3 கிரேடா பிரிப்பாங்க. கிளாஸ் A, B, C அப்படின்னு சொல்லி பிரிப்பாங்க. ஓகேங்களா. கிளாஸ் ஏல இவ்வளவு பாப்புலேஷன், அதே மாதிரி கிளாஸ் பி, கிளாஸ் சி. அதே மாதிரி என்ன பண்றீங்க நோட் பண்ணும்போது பாத்தீங்கன்னா இங்க ஒரு பாக்ஸ் போட்டுக்கோங்க. பாக்ஸ் போட்டு எலெக்டட் மெம்பர்ஸ் அப்படின்னு போட்டு இங்க பாத்தீங்கன்னா கிளாஸ் ஏக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 20 to 15 போட்டுக்கோங்க. கிளாஸ் பிக்கு பார்த்தோம்னா 15 to 30. இதுக்கு பார்த்தோம்னா 10 to 15. அப்படியே கீழே இருந்து பாருங்க 10 to 15, 15ல இருந்து 50, சரி 15ல இருந்து 30, அப்புறம் 30 இங்க வந்து 30க்கு பதில் 20, 20 to 50. ஓகேங்களா. அதுதான் இங்க கொடுத்துருக்காங்க. அப்படியே இந்த இது அப்படி பேராதான் அப்படியே இது எழுதி சொல்றேன், நோட் பண்ணி சொல்றேன், ஈஸியா இருக்கும். அடுத்து பாருங்க, அதே மாதிரி இந்த முனிசிபல் கவுன்சிலோட எக்ஸ் அஃபிஷியோ மெம்பர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா எம்எல்ஏ. அந்த கான்ஸ்டியூன்சியோட எம்எல்ஏ தான் யாருன்னா எக்ஸ் அஃபிஷியோ மெம்பர். ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். ஓகேங்களா. இவர் வந்து இங்க முனிசிபாலிட்டியில எத்தனை பேர்த்த நாமினேட் பண்ணுவாங்கன்னா 3 பேர், இங்க 2 பேர், இங்க 3 பேர். அதே மாதிரி உங்களுக்கு ரைட்டிங் ஓட்ஸ் வந்து கிடையாது. சீக்ரெட் பேலட் மூலியமா சேர்பர்சன் அண்ட் வைஸ் சேர்பர்சனை எலக்ட் பண்ணுவாங்க. ஸோ இங்க பாத்தீங்களா பிரசிடென்ட் அண்ட் 1 வைஸ் பிரசிடென்ட் வந்து மீட்டிங்ல வந்து எலக்ட் பண்ணுவாங்கன்ட்டு. அதே மாதிரி இங்க வந்து சேர்பர்சன் வைஸ் சேர்பர்சனும் பண்ணுவாங்க. அதே மாதிரி இந்த ஓல்ட் முனிசிபல் ஏரியாவும் அதே மாதிரி தான் வார்டாவும் பிரிப்பாங்க. ஓகேங்களா. வார்டா பிரிச்சு அந்த இதுக்கு ஏற்ற மாதிரி எத்தனை பேர்த்த இந்த கிளாஸுக்கு ஏற்ற மாதிரி எத்தனை பேர் எலக்ட் பண்ண முடியுமோ அந்த மாதிரி எலக்ட் பண்ணுவாங்க. அவ்வளவுதான். இந்த மாதிரி கேண்டிடேட்ஸ் கண்டெஸ்டிங் இந்த எலெக்ஷன் எல்லாம் பாத்தீங்கன்னா எலெக்ஷன்ஸ் ஆர் அலாட்டட் சிம்பிள்ஸ். அப்ப அந்த டைம்ல சிம்பிள் கொடுப்பாங்க. சிம்பிள்ஸ் ஆஃப் ரெகக்னைஸ்டு பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் ஆர் அலாட்டட் ஒன்லி டு கேண்டிடேட்ஸ் ஸ்பான்சர்ட் அடாப்டட் பை தம். ஓகேங்களா. ஸோ அடுத்து பார்த்தோம்னா டெபுட்டி கமிஷனர். ஓகேங்களா. ஸோ டெபுட்டி கமிஷனர் தான் பாத்தீங்கன்னா 14, அதாவது எலெக்டட் மெம்பர்ஸ், எலெக்ட் பண்ணப்பட்ட மெம்பர்ஸை 14 நாளுக்குள்ளார மீட்டிங் கூப்பிட்டு என்ன பண்ணுவாங்க, அதாவது பாத்தீங்கன்னா of the notification of the election result to administer the oath of office and hold the election of president and vice president. ஓகேங்களா. பிரசிடென்ட் அண்ட் வைஸ் பிரசிடென்ட் இதுக்கு வைக்கிறாங்க இல்லையா. ஸோ அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கூப்பிட்டு இது பண்ணுவார். இவர் யாரு, டெபுட்டி கமிஷனர் தான் பண்ணுவாரு. ஓகேங்களா. அதே மாதிரிதான் ஆஸ் பர் இது பார்த்தோம்னா எஸ்சி அண்ட் எஸ்டிக்கு ரிசர்வ் சீட்ஸ் வந்து இருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா இருக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இன் அடிஷன் பாத்தீங்கன்னா 30% ஆஃப் டோட்டல் சீட்ஸ் ஆர் ரிசர்வ் ஃபார் விமன். அதாவது இன்க்ளூடிங் எஸ்சி அண்ட் எஸ்டிக்கு சேர்த்து எத்தனை எஸ்சி எஸ்டி பிளஸ் விமன். ஸோ அங்க பாத்தீங்கன்னா என்னன்னு பார்த்தோம் 1/3 பார்த்தோமா. இங்க இதுல பாத்தீங்கன்னா எஸ்சி எஸ்டி பிளஸ் விமன் 3 பேருக்கு சேர்த்து 30%. அடுத்து பார்த்தோன்னா 74th amendment provides constitution for ward committees. ஓகேங்களா. 1 or more wards within the territory area of municipality having population 3 lakhs or more. ஒரு ஏரியாவில் பாத்தீங்கன்னா அந்த கான்ஸ்டியூன்சில பாத்தீங்கன்னா 3 lakh இல்லைன்னா அதுக்கு மேல வந்து மக்கள் தொகை இருந்துச்சு அப்படின்னா 1 இல்லைன்னா 2 வார்டு மெம்பர்ஸை கூட வச்சு அந்த மாதிரி இது பண்ணிக்கலாம், செலக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்றாங்க. ஏன் 3 lakhனா ஒருத்தங்களையும் சமாளிக்க முடியாது, அதனால அந்த மாதிரி அமெண்ட்மெண்ட், இந்த அமெண்ட்மெண்ட் வந்து ப்ரொவைட் பண்ணுது இந்த மாதிரி விஷயமும் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா இங்க பாத்தீங்கன்னா 3 lakh வரைக்கும் வருவாங்க இல்லையா. எங்க கிளாஸ் பி இல்லையா, சரி எங்களோட டோட்டல் பாப்புலேஷன் என்னன்னு பார்த்தோம் 3 lakh வரைக்குமே பார்த்தோம் இல்லைங்களா. அதாவது 1 lakh ஆர் மோர் அப்படின்னு பார்த்தோம். ஸோ கிளாஸ் ஏக்குள்ள வருவாங்க. ஸோ அவங்களுக்குலாம் பாத்தீங்கன்னா 1 இல்ல 2 வார்டு மெம்பர்ஸ் கூட இது பண்ணிக்கலாம், எலக்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி மெம்பர் ஆஃப் ஏ முனிசிபாலிட்டி ரெப்ரசென்டிங் ஏ வார்டு வித் இந்த டெரிட்டோரியல் ஏரியா ஆஃப் த வார்டு கமிட்டி ஷால் பி த மெம்பர் ஆஃப் வார்டு கமிட்டி. இது நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கா இல்லையா. அதே மாதிரி ஸ்டாண்டிங் கமிட்டி ஷால் பி கான்ஸ்டிடியூட்டட் ஃபார் ஈச் முனிசிபாலிட்டி கன்சிஸ்டிங் ஆஃப் யாரெல்லாம் இருப்பாங்கன்னா பிரசிடென்ட், சீனியர் வைஸ் பிரசிடென்ட், அதே மாதிரி வைஸ் பிரசிடென்ட் பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா 4 other மெம்பர்ஸ் இருப்பாங்க. அதாவது இன் கேஸ் ஆஃப் கிளாஸ் ஏவா இருந்தாங்கன்னா 4 பேர், அதே மாதிரி கிளாஸ் பியா இருந்தா 2 பேர் இருப்பாங்க. இதே வந்து பாத்தீங்கன்னா அது அந்த இதுலயே இருப்பாங்க. ஓகேங்களா. 2.5 members. அதாவது அந்த கமிட்டி, ஸ்டாண்டிங் கமிட்டிக்கு இது சொல்றது. ஓகேங்களா. வார்டு மெம்பர் இல்ல கிடையாது, ஸ்டாண்டிங் கமிட்டிக்கு. ஓகேங்களா. ஸ்டாண்டிங் கமிட்டின்னு ஒன்று போடுவாங்க இல்லையா. அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா யாரெல்லாம் இருப்பாங்க பாத்தீங்கன்னா ஒரு பிரசிடென்ட் பிளஸ் ஒரு சீனியர் வைஸ் பிரசிடென்ட், அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு வைஸ் பிரசிடென்ட் இருப்பாங்க. கூட வந்து இதே கிளாஸ் ஏ வந்தான்னு 4 பேரு, இதே கிளாஸ் பி வந்தா 2 பேரான்னு பிரிப்பாங்க. அவங்களோட டைம் லைன் பார்த்தோம்னா 2.5 years அந்த கமிட்டி இருக்கும்.
பட் டேர்மோட ஆஃபீஸ் முனிசிபாலிட்டியோட ஆஃபீஸ் பார்த்தீங்கன்னா 5 years. இது இதாக தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதேமாதிரி கரெக்டான அவங்க வேலை பார்க்கல, லாவோட ப்ரொவிஷன் படி நடந்துக்கல அப்படின்னா டிசால்வ் பண்ணவும் பண்ணலாம். ஓகேங்களா? அதே மாதிரி ஒவ்வொரு மாசத்துக்கு ஒரு டைம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா முனிசிபல் கவுன்சில் மீட்டிங் வந்து நடக்கும். அதை ப்ரெசிட் பண்றது யாருன்னு பார்த்தீங்கன்னா பிரசிடென்ட். அவங்க இல்லாத டைம்ல வைஸ் பிரசிடென்ட். இப்போ போலதான் இவங்களோட முனிசிபாலிட்டி கவுன்சில் வித் இன்க்ரீசிங் லோட் ஆஃப் ஒர்க் எலக்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க, சப் கமிட்டியும் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ கமிட்டி மெம்பர், ஸ்டாண்டிங் கமிட்டி மெம்பர் வந்து இருப்பாங்க. சப்போஸ் ஒர்க் வந்து அதிகமா இருக்கு, ஒன்று சமாளிக்க முடியல அப்படின்னு பார்த்தீங்கன்னா சப் கமிட்டி வந்து ஒன்று ஆரம்பிச்சு என்ன பண்ணுவாங்க, அவங்கள அதுல யார் இருப்பாங்கன்னா கவுன்சிலர்ஸ் இருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அதை ரெக்கமெண்ட் பண்றதுக்கு, அந்த ப்ராப்ளம் என்ன ப்ராப்ளம்னு சொல்லிட்டு அதை பத்தி விசாரிக்கிறதுக்குன்னு கவுன்சிலர்ஸும் வந்து என்ன பண்ணுவாங்க, அதில் வந்து செலக்ட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? அதே மாதிரி சப் கமிட்டியை வந்து என்னவா பிரிக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா டூ டைப்ஸா பிரிக்கிறாங்க. ஒன்று ஸ்டாட்யூட்டரி கமிட்டி, அதே மாதிரி நான் ஸ்டாட்யூட்டரி கமிட்டி அப்படின்னு பிரிக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ கமிட்டியை வந்து ரெண்டா இருக்கு. ஒன்று பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டிங் கமிட்டி, சப் கமிட்டின்னு பிரிப்பாங்க. சப்போஸ் ஒர்க் லோட் அதிகமாச்சுன்னா இந்த சப் கமிட்டியில ரெண்டா பிரிப்பாங்க, ஸ்டாட்யூட்டரி அதே மாதிரி நான் ஸ்டாட்யூட்டரி அப்படின்ட்டு. அதே மாதிரி முனிசிபல் பாடிஸ் ஆல்சோ அப்பாயிண்ட் ஸ்பெஷல் சப் கமிட்டி ஃபார் சர்டன் ஸ்பெசிபிக் பர்பஸ். ஏதோ ஒர்க் நார்மலா போயிட்டு இருக்கு, சப்போஸ் ஏதோ ஒரு விஷயம் எமர்ஜென்சில ஏதோ ஒரு விஷயம் வந்துச்சு, ஒரு வெள்ளப்பெருக்கோ இல்ல வந்து ஏதோ ஃபாரஸ்ட் ஃபயர் அந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா அதுக்குன்னு தனியா சப் கமிட்டி என்ன பண்ணலாம், ஸ்பெஷல் சப் கமிட்டின்னு வாங்க, அந்த மாதிரியும் போடலாம். ஓகேங்களா? ஸ்பெசிபிக் பர்பஸ்க்காக. அடுத்து பார்த்தோம்னா முனிசிபல் கவுன்சில் elects its president from amongst the member within 1 month of the constitution of municipal council. ஸோ முனிசிபல் கவுன்சில் வந்து ஸ்டார்ட் ஆகுது இல்லையா, அப்ப ஸ்டார்ட் ஆனதுல இருந்து அவங்களுக்குள்ளாரே பிரசிடென்ட் வந்து செலக்ட் பண்ணிக்குவாங்க. ஓகேங்களா? அந்த முனிசிபல் கவுன்சில். ஸோ அதான் நீங்க பார்த்தோம் இல்லையா, பிரசிடென்ட் வைஸ் பிரசிடென்ட் போடுவாங்க, அது அவங்களுக்குள்ளாரே செலக்ட் பண்ணிப்பாங்க, அவங்களுக்கு ஆளுங்க. ஓகே. அதுதான் 5 years, அவங்களுக்கு 5 years தான் டைம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா அதான் முனிசிபல் கவுன்சில் என்ன பண்ணலாம், 1 or more வைஸ் பிரசிடென்ட் பண்ணலாம். அதான் சீனியர் வைஸ் பிரசிடென்ட் சொல்லி பண்றாங்களே அது. அவங்களோட President of municipality in various states draw monthly salary in addition to the traveling allowance plus monthly salary என்ன பண்ணுவாங்க, எடுத்துப்பாங்க. அதே மாதிரி அவங்க தான் பிரசிடென்ட் தான் என்ன பண்ணுவாங்க, கன்வீன்ஸ் அண்ட் presides over meeting of municipal council. அதே தான் இங்க கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? யாருக்கு ஒரு மாசத்துக்கு ஒரு டைம் கவுன்சில் வந்து பிரசிடென்ட் வந்து பண்ணுவாரு, அவர் எல்லா டைம்ல வைஸ் பிரசிடென்ட் வந்து பண்ணுவாங்க அப்படின்றது அதான் பண்ணிருக்கோம். அதே மாதிரி இது பாருங்க, இது முக்கியமான பாயிண்ட். President is the chief spokesperson of the municipal council and represented it at an official function and also with regard to the correspondence with the government. ஓகேங்களா? சோ ஒரு முனிசிபல் கவுன்சில் இருக்கு அப்படின்னா அதோட சீஃப் ஸ்போக் பர்சன் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரசிடென்ட் தான். முக்கியமான ஒரு பாயிண்ட். இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் தான் கேட்பாங்க. அதே மாதிரி ஸ்டேட் கவர்மெண்ட் இன் எவ்ரி முனிசிபாலிட்டி அப்பாயிண்ட்ஸ் அண்ட் இஓ. அதே மாதிரி தான். ஓகேங்களா? இங்க இஓ அப்பாயிண்ட் பண்றாங்க இல்லையா, இங்க இஓ செலக்ட் பண்றாங்க இல்லையா, அந்த மாதிரி இங்கேயும் வந்து ஒரு இஓ வந்து அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? சோ வந்து எக்ஸிகியூட்டிவ் ஆஃபீஸர் இஸ் யாருன்னு பாத்தீங்கன்னா பிரின்சிபல் எக்ஸிகியூட்டிவ் அத்தாரிட்டி அண்ட் ஆல் முனிசிபல் ஸ்டாஃப். என்னது, எல்லா முனிசிபல் ஸ்டாஃபும் இவரோட சபார்டினேட் தான் இருப்பாங்க. அதனாலதான் இஓ வந்து பாத்தீங்கன்னா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஹெட் அப்படின்ற மாதிரி. இவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா பிரசிடென்ட் இவங்க எல்லாம் இருக்காங்க இல்லையா, சோ அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா பொலிட்டிக்கல் ஹெட் மாதிரி வருவாங்க. எலக்ட் பண்ணப்படுறாங்க அப்படின்னாலே என்னது, அவங்க வந்து பொலிட்டிக்கல் ஹெட் தான். செலக்ட் பண்ணி அப்பாயிண்ட் பண்ணப்படுறாங்க அப்படின்னாலே அவங்க வந்து இது அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஹெட்ல வந்துருவாங்க. ஓகேங்களா? அதே மாதிரி அவங்க யாரு, இஸ் த இம்பார்ட்டன்ட் ஆஃபீஸர் டு எக்ஸிக்யூட், சூப்பர்வைஸ், மானிட்டர் அண்ட் ரிப்போர்ட் த ஆக்டிவிட்டிஸ் ஆஃப் முனிசிபாலிட்டிஸ் டு யாருக்கு பண்ணுவாங்க, கவுன்சிலுக்கு வந்து இது பண்ணுவாங்க. ஓகேங்களா? அதான் அவங்களோட வேலை. அதே மாதிரி முனிசிபல் கவுன்சில் இஸ் அ கவர்னிங் பாடி ஆஃப் முனிசிபாலிட்டி. ஓகேங்களா? கவர்னிங் பாடி ஆஃப் முனிசிபாலிட்டி யாருன்னு பார்த்தா முனிசிபல் கவுன்சில் தான். ஓகேங்களா? முனிசிபல் கவுன்சில்னா என்னது, எல்லாம் கூட்டா இருப்பாங்களே, பிரசிடென்ட், வைஸ் பிரசிடென்ட், சீனியர் வைஸ் பிரசிடென்ட், இவங்க எல்லாரும் சேர்ந்து தான் என்னது முனிசிபாலிட்டியோட ஒரு கவர்னிங் பாடி. எப்படி யூனியனுக்கு பாத்தீங்கன்னா எக்ஸிக்யூட்டிவ் இருக்காங்க இல்லையா, அவங்க எல்லாம் சேர்ந்தா பார்லிமெண்ட் ஒரு கவுன்சில். ஸோ அதுக்கெல்லாம் வந்து ரெஸ்பான்சிபிள் ஒரு கவர்னிங் பாடியா அந்த மாதிரி இவங்க. ஓகேங்களா? ஸோ இவங்க தான் வந்து பாத்தீங்கன்னா ரெஸ்பான்சிபிள் ஃபார் முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன், இந்த முனிசிபல் கவுன்சில் தான். ஓகேவா? It makes by laws the governing place and time of council meeting and the manner of giving notice, conduct of meeting. So இந்த மாதிரி எப்ப கவுன்சில் மீட்டிங் போடலாம், எந்த மாதிரி போடலாம், எப்படி கண்டக்ட் பண்ணலாம் அப்படின்றதெல்லாம் போடுறது இவங்க தான். ஓகேங்களா? The councillors are expected to keep themselves in touch with the citizens and inquire about the grievances. அதாவது டைரக்டா மக்கள் கூட தொடர்புல இருக்கவங்க பாத்தீங்கன்னா இந்த கவுன்சிலர்ஸ் தான். இவங்க தான் வந்து அவங்கள பத்தி எல்லாம் கேள்விப்பட்டு என்ன பண்ணுவாங்க, போய் டைரக்டா ரிப்போர்ட் பண்ணுவாங்க.
அதே மாதிரி வந்து முனிசிபல் ஸ்டாஃபுக்கு எதிராக ஏதாவது பிரச்சனை இருக்கா, அந்த மாதிரி எல்லாத்தையும் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஹெட்டுக்கு வந்து கொண்டு போறவர் இந்த கவுன்சிலர் தான். ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த பவர்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் முனிசிபாலிட்டி எல்லாமே இந்த 12th ஸ்கெடியூல் எப்படி அவங்களுக்கு வந்து 11th ஸ்கெடியூலோ இந்த மாதிரி இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 12th ஸ்கெடியூல் இருக்கும். 12th ஸ்கெடியூல் பாக்ஸ் எங்க இருக்கு, இங்க இருக்கு பாருங்க. அதே மாதிரி இந்த 12th ஸ்கெடியூல் வந்து என்ன பண்ணும் அப்படி கரெக்டா பார்த்து நோட் பண்ணிடணும். அவங்களோட என்னென்ன ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு இதுல கொடுத்துருப்பாங்க. So the 74th Constitution Amendment provided the Constitution of Committee for District Planning. அதே மாதிரி to prepare a draft development plan for district as a whole. So இதுக்கு வந்து அதாவது பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் டெவலப்மெண்ட் பிளான்லாம் இருக்கும் இல்லையா, டிஸ்ட்ரிக்ட் பிளானிங் இதெல்லாம் அது போடுறதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அமெண்ட்மெண்ட்ல ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கமிட்டி ஷால் கன்சாலிடேட் த பிளான்ஸ் ப்ரிப்பேர் பை த பஞ்சாயத் அண்ட் முனிசிபாலிட்டிஸ் இந்த டிஸ்ட்ரிக்ட். ஓகேங்களா. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா the composition of district planning committee வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆக்ட்லேயே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா consists of not less than 4/5 of the total member of committee. ஓகேங்களா. அந்த கமிட்டியில 4/5 மெம்பர்ஸ், 5th 5ல் 4 பேர் கூட கம்மியா வந்து இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது பார்த்துக்கணும். அவங்க வந்து பார்த்தீங்கன்னா they shall be elected by and from யாருக்கு நடுவில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா elected members of பஞ்சாயத் at district level, அதே மாதிரி municipality in the district in proportion to the ratio between population of the rural areas and urban areas in district. ஓகேங்களா. ஸோ அதாவது பாப்புலேஷன் பேஸ் பண்ணி அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அதை அவங்க எப்படி எலக்ட் பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா பாப்புலேஷன் பேஸ் பண்ணி தான். ஓகேங்களா. ரூரல் ஏரியாஸ் அண்ட் அர்பன் ஏரியாஸ் இருப்பாங்க இந்த டிஸ்ட்ரிக்ட்ல. ஸோ அவங்க அங்க இருக்க எத்தனை பேர் பாப்புலேஷன் இருக்காங்களோ அவங்களோட ப்ரப்போசிஷன் பேஸ் பண்ணி தான் அது பண்ணுவாங்க. ஓகேங்களா. ஸோ இப்போ 1000 பாப்புலேஷன் இருக்காங்கன்னா அவங்களுக்கு ஒருத்தர் மட்டும் போட்டா கரெக்டா இருக்குமா, அது ப்ரப்போசிஷன் மாதிரி இருக்குமா, இல்ல. இப்போ 1000 பேருக்கு ஒரு 100 பேரு இல்ல ஒரு 60 பேரு அந்த மாதிரி போட்டாங்கன்னா அவங்களால சமாளிக்க முடியும். ஸோ அந்த மாதிரி அந்த பாப்புலேஷனுக்கு ப்ரொபோர்ஷனா கரெக்டா போடணும், மொத்தமா போட முடியாது இல்லையா, அதுதான். ஓகேங்களா. ஸோ அதான் சொல்றாங்க அந்த கமிட்டி வந்து எப்படி போடுவாங்கன்றது. ஓகே. The municipality has been provided with the power to raise revenue for discharging its duties and performing its function. அதாவது பார்த்தீங்கன்னா இந்த டாக்ஸ், டியூட்டி, ஃபீஸ் இதெல்லாம் வாங்குறாங்க, லிவி பண்றாங்க இல்லையா, ஸோ அதெல்லாம் இந்த முனிசிபாலிட்டி தான் பண்ணுவாங்க. அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா இந்த டாக்ஸ் ஆன் லேண்ட் அண்ட் பில்டிங், ஸ்கேவேஞ்சிங் டாக்ஸ் ஆன் ஆக்ட்ராய், அதே மாதிரி பார்த்தா டாக்ஸ் அட்வர்டைஸ்மெண்ட், ஃபயர் டாக்ஸ், டோல் ஆன் ரோட்ஸ், பிரிட்ஜஸ் இதெல்லாம் வாங்குறாங்க இல்லையா. ஸோ இது மூலியமா ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணுவாங்க. இதை வாங்குறது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா லெவி பண்றது யார், லெவி பண்ணி அதை கலெக்ட் பண்றது யாருன்னு பார்த்தோம்னா இந்த முனிசிபாலிட்டி தான். ஓகேங்களா. சரி. ஓகே. அதே மாதிரி இந்த 74th Amendment Act made it obligatory for state government to constitute state finance commission within 1 year from the commencement of act. ஓகேங்களா. ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்குள்ளார ஸ்டேட் ஃபினான்ஸ் கமிஷன் என்ன பண்ணும், கான்ஸ்டியூட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஓகேங்களா. ஸோ ஒரு இது முனிசிபாலிட்டி இதெல்லாம் கான்ஸ்டியூட் பண்றாங்க அப்படின்னா அந்த ஒரு வருஷத்துக்குள்ளார என்ன பண்ணும், ஸ்டேட் ஃபினான்ஸ் கமிஷன் அவங்க போட்டுருணும். ஸோ ஸ்டேட் ஃபினான்ஸ் கமிஷனோட ஃபங்க்ஷன் என்னென்ன, அவங்க என்னென்ன எதை பத்தின அதாவது ரெக்கமெண்டேஷன் வந்து எதை பத்தின ரெக்கமெண்டேஷனா கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா டிஸ்ட்ரிபியூஷன் பிட்வீன் த ஸ்டேட் கவர்மெண்ட் அண்ட் முனிசிபாலிட்டி. ஓகேங்களா. ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் முனிசிபாலிட்டி அதாவது பார்த்தீங்கன்னா டாக்ஸ் பேஸ் பண்ணி டியூட்டிஸ், டோல்ஸ் அண்ட் ஃபீஸ் அசைன் பண்ணது இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அது ரெண்டுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ டிஸ்ட்ரிபியூட் பண்ணலாம், இது எவ்வளோ வந்து ஸ்டேட் வந்து அப்ரோப்ரியேட் பண்ணலாம் ஸ்டேட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த டிஸ்ட்ரிபியூஷன் எப்படி பண்ணலாம் அப்படின்றத ரெக்கமெண்ட் பண்றது ஸ்டேட் ஃபினான்ஸ் கமிஷன் தான். அதே மாதிரி பாத்தீங்கன்னா அலோகேஷன் ஆஃப் ஷேர் ஆஃப் சச் ப்ரொசீட்ஸ் பிட்வீன் முனிசிபாலிட்டி அண்ட் அட் ஆல் லெவல் இன் த ஸ்டேட்ஸ். ஓகேங்களா. எல்லா லெவல் ஸ்டேட்ஸ்லயும் பாத்தீங்கன்னா முனிசிபாலிட்டி இருப்பாங்களே அவங்களுக்கு நல்ல எப்படி ஷேர்ஸ் வந்து ப்ரொசீட் பண்ணலாம் அப்படின்றது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா டாக்ஸ் டிட்டர்மைன் பண்றது, டோல்ஸ் அண்ட் ஃபீஸ்க்கு எவ்வளவு கோடு அசைன் பண்ணலாம் அப்படின்னு சொல்றது எல்லாமே. அதே மாதிரி பாத்தீங்கன்னா கிராண்டிங் எய்ட் டு ஃபண்ட் த ஸ்டேட், அதாவது உங்க ஸ்டேட்டுக்கு வந்து கிராண்டிங் எய்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா. வெள்ளம் அப்போ ஏதாவது பிரச்சனை அப்போ கிராண்டிங் எய்டு எவ்வளவு கொடுக்கலாம், இல்ல வந்து ஏதோ லோ லெவல்ல இருக்கு அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ற மாதிரி எவ்வளவு கிராண்டிங் எய்ட் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்றது, ஃபண்ட் வந்து கொடுக்கலாம், ஸ்டேட் வந்து ப்ரொவைட் பண்ணலாம் அப்படின்னு ரெக்கமெண்ட் பண்றதும் இந்த ஸ்டேட் ஃபினான்ஸ் கமிஷன். அதே மாதிரி பாத்தீங்கன்னா சப்போஸ் முனிசிபாலிட்டியோட ஃபினான்ஷியல் பொசிஷன் ஏதாவது இம்ப்ரூவ் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது சொன்னாங்கன்னா அதுக்கான ஒரு இது மெஷர்ஸ் வந்து சொல்லலாம். ஓகேங்களா. அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டேட் ஃபினான்ஸ் கமிஷன் வந்து போட்டிருக்காங்க. பட் ஹவெவர் இன் பிராக்டிஸ் இதெல்லாம் பாத்தீங்கன்னா சட்டப்படி, பட் பிராக்டிக்கலா நடக்குதா அப்படின்னு பாத்தீங்கன்னா இல்ல. ஓகேங்களா. ஸோ டைரக்டா இவங்க முனிசிபாலிட்டி பண்ற வேலையில என்ன பண்றாங்க, ஸ்டேட் கவர்மெண்ட் டைரக்டா தலையிட்டு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இது வந்து நல்லதுக்கு இல்லை அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஓகேங்களா. ஸோ அதான் இங்க சொல்றாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா முனிசிபல் கார்பரேஷன் கடைசியா அந்த ஃபர்ஸ்ட் லெவல்ல இருக்க முனிசிபல் கார்பரேஷன் அதுதான் பாத்தீங்கன்னா ஹையஸ்ட் ஆர் டாப் மோஸ்ட் அர்பன் லோக்கல் கவர்மெண்ட் இன் இந்தியா.
ஓகேங்களா. they are created for big cities by enactment of state legislature of the parliament, அதாவது or of the parliament in case of union territory. ஓகேங்களா. ஸோ எதுக்காகனா அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிக் சிட்டிஸ் பெரிய பெரிய சிட்டிஸ்க்காக ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் பண்ணுவாங்க. இதே வந்து யூனியன் டெரிட்டரியா இருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்லிமெண்ட் வந்து இந்த முனிசிபல் கார்பரேஷன் பிரிப்பாங்க. ஸோ வேரியஸ் கேட்டகரிஸ் ஆஃப் த சிட்டிஸ் ஆர் டிட்டர்மின் பை எப்பவும் போல பாப்புலேஷன் அவங்க ஜென்ரேட் பண்ண ரெவன்யூ இதை பேஸ் பண்ணி தான் அந்த இதை வந்து பிரிக்கிறாங்க. ஓகேங்களா. ஸோ முனிசிபல் கார்பரேஷன் அந்த காலத்துல அதாவது அப்ப அந்த டைம்ல வந்து பிரசிடென்சி டவுன் பிரிச்சிருந்தாங்க. 3 பிரசிடென்சி டவுன் அப்படின்ட்டு அதான் நம்மளுக்கே தெரியும். பாம்பே, மெட்ராஸ் அண்ட் கல்கத்தா அப்படின்னு பிரிச்சுட்டு இருந்தாங்க. So, in the municipal corporation is based on the democratic principle of management of local affairs by the representative of the people of city concerned who are to be elected periodically on the basis of the universal franchise. அதே மாதிரி பாத்தீங்கன்னா அதேதான். இதுதான் அந்த டெமோக்ராட்டிக் பிரின்சிபல் பேஸ் பண்ணி என்ன பண்றாங்க, எலக்ட் பண்ணப்படுறாங்க அப்படின்றாங்க. எப்பவும் போல எஸ்சி எஸ்டிக்கு பாப்புலேஷன் பேஸ் பண்ணி அதுக்கு ப்ரொபோர்ஷனா சீட் வந்து ரிசர்வ் பண்றாங்க. அதே மாதிரி விமனுக்கும் ரிசர்வ் பண்றாங்க அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி முனிசிபல் கார்பரேஷன் இஸ் மார்க்ட் பை ஸ்டாச்சுட்டரி செப்பரேஷன் ஆஃப் டெலிபரேட்டிவ் அண்ட் எக்ஸிகியூட்டிவ் விங். ஓகேங்களா. ஸோ வந்து ரெண்டா பிரிக்கிறாங்க. என்னன்னா டெலிபரேட்டிவ் அண்ட் எக்ஸிகியூட்டிவ் விங்கா வந்து நம்ம முனிசிபல் கார்பரேஷனை வந்து இது பண்றாங்க, அந்த செப்பரேட் பண்ணி இது வேலை செய்யறாங்க அப்படின்ற மாதிரி. ஸோ அதே மாதிரி கார்பரேஷன் கவுன்சில் அண்ட் த ஸ்டாண்டிங் கமிட்டிஸ் கான்ஸ்டிடியூட் த டெலிபரேட்டிவ் விங் அண்ட் எக்ஸிகியூட்டிவ் விங். இதுல அந்த டெலிபரேட்டிவ் விங் அண்ட் எக்ஸிகியூட்டிவ் விங்ல யாரெல்லாம் இருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கார்பரேஷன் கவுன்சில் இருக்காங்களே அவங்களும் ஸ்டாண்டிங் கமிட்டியும் இவங்க 2 பேர் சேர்ந்து தான் பாத்தீங்கன்னா டெலிபரேட்டிவ் விங் அண்ட் எக்ஸிகியூட்டிவ் விங்கா வந்து இருக்காங்க அப்படின்றாங்க. சரி கேட்பாங்க பாத்துக்கோங்க. அதுல கவுன்சில் கன்சிஸ்டிங் ஆஃப் எலெக்டட் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் அண்ட் ஃபியூ நாமினேட்டட் மெம்பர்ஸ் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் த எக்ஸைஸ் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் பவர்ஸ். ஓகேங்களா. அந்த கவுன்சில் இருப்பாங்களே எலெக்டட் ரெப்ரசன்டேட்டிவ், அதே மாதிரி ஃபியூ நாமினேட் மெம்பர்ஸ் இருப்பாங்களே அவங்க எல்லாமே பாத்தீங்கன்னா ரெஸ்பான்சிபிள் ஃபார் எக்ஸைஸ் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் பவர்ஸ். அதே மாதிரி ஸ்டாண்டிங் கமிட்டிஸ் இருக்காங்களே ஃபங்க்ஷன் அஸ் ஏ ஆக்சிலரி. இந்த கார்பரேஷனுக்கு முனிசிபல் கார்பரேஷனோட ஆக்சிலரி மெம்பர்ஸ் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த ஸ்டாண்டிங் கமிட்டி. அடுத்த முக்கியமான பாயிண்ட், ஆல் த மேட்டர்ஸ் டு பி பாஸ்ட் பை த கவுன்சில் பாஸ் த்ரூ இட். ஓகேங்களா. எல்லா கவுன்சிலுக்கு போக வேண்டிய எல்லா விஷயமும் இவங்க மூலியமா தான் என்ன பண்ணுவோம், இவங்களோட ப்ரப்போசல், இவங்களோட ரெக்கமெண்டேஷன். ஓகேங்களா. கன்சிடர்ஸ் த ப்ரப்போசல் அண்ட் ரெக்கமெண்டேஷன் மேட் பை முனிசிபல் கமிஷனர். All the matters to be passed by the council pass through it. இது மூலியமா தான் அதுக்கப்புறம் தான் வந்து பாத்தீங்கன்னா முனிசிபலோட கன்சிடரேஷனுக்கும் ரெக்கமெண்டேஷனும் கொண்டு போவாங்க. ஓகேங்களா. ஸோ அந்த அளவுக்கு இது முக்கியமான இந்த ஸ்டாண்டிங் கமிட்டி. அடுத்து பாத்தீங்கன்னா இந்த முனிசிபல் கமிஷனர், இது ஒரு ப்ரீவியஸ் கொஸ்டின். The municipal commissioner is the chief executive and implementing the decision taken by the council. ஓகேங்களா. ஸோ முனிசிபல் கமிஷனர். ஸோ முனிசிபல் கார்பரேஷனோட ஹெட் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா முனிசிபல் கமிஷனர். பொலிட்டிக்கல் ஹெட் யாருன்னு கேட்டாங்கன்னா மேயர்னு சொல்லணும். ஓகேங்களா. ஸோ முனிசிபல் கார்பரேஷன் இந்தியா ஜென்ரலி ஸ்ட்ரக்சர்ட் ஆன் த பேட்டர்ன். ரொம்ப முக்கியமான பாயிண்ட். பாம்பே முனிசிபல் கார்பரேஷன் அதை அந்த ஸ்ட்ரக்சரை பேஸ் பண்ணி தான் இந்தியாவோட முனிசிபல் கார்பரேஷன் கொண்டு வந்திருக்காங்க. இவங்களோட டென்யூர் எப்பவும் போல 5 years. அதே மாதிரி பாத்தீங்கன்னா 74 வார்டு கமிட்டிஸா பிரிக்கிறதுக்கு கொடுத்துருக்காங்க. which shall be considered for 1 or more wards within territorial areas of corporation. இது வந்து பெருசு இல்லையா. ஸோ அதனால பாத்தீங்கன்னா 1 இல்லைன்னா 2-3 வார்டு கூட அவங்க பிரிச்சுக்கலாம். ஓகேங்களா. அதே மாதிரி பாத்தீங்கன்னா சேர்பர்சன் shall be elected for 1 year. எத்தனை இயர்? 1 இயருக்கு இது பண்ணுவாங்க இங்க மட்டும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா ரீஎலெக்ஷனுக்கும் அவங்க எலிஜிபிள். அதே மாதிரி வார்டு கமிட்டி சூப்பர்வைசர்ஸ் என்னென்ன பாத்தீங்கன்னா வாட்டர் சப்ளை, பைப்ஸ், சூவேஜ், ட்ரைனேஜ் கனெக்ஷன். அதே மாதிரி பாத்தீங்கன்னா ரிமூவல் ஆஃப் அக்குமுலேட்டட் வாட்டர் ஆன் ஸ்ட்ரீட்ஸ், இந்த தண்ணி தேங்கிக்கிறது, பப்ளிக் பிளேஸ் அதாவது ரெயின் எல்லாம் பேசிருக்கீங்க அதுக்கு. அதே மாதிரி கலெக்ஷன் அண்ட் ரிமூவல் ஆஃப் சாலிட் வேஸ்ட், ப்ரொவிஷன் ஆஃப் ஹெல்த் இம்யூனைசேஷன், இதெல்லாம் பாத்தீங்கன்னா அவங்களோட வேலை அந்த வார்டு கமிட்டிக்கு. அடுத்த முனிசிபல் கார்பரேஷன் ஷல் ஹேவ் எ ஸ்டாண்டிங் கமிட்டி கான்ஸ்டிடியூட்டட் பை யார் இருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா மேயர் இருப்பாங்க, த சீனியர் டெபுட்டி மேயர். அதே மாதிரி அதர் கவுன்சிலர்ஸ் எலெக்டட் பை த கவுன்சிலர் ஆஃப் கார்பரேஷன் ஃப்ரம் அமாங்கஸ்ட் த மெம்பர். ஓகேங்களா. கவுன்சிலரா அந்த கார்பரேஷனோட கவுன்சிலர்ஸ் இருப்பாங்க இல்லையா அவங்க தான் எலெக்ட் பண்ணுவாங்க. ஓகேங்களா. மேயர் அதே மாதிரி சீனியர் டெபுட்டி மேயர் அவங்க தான் ஹை பொலிட்டிக்கல் ஹெட் வந்து பாத்தீங்கன்னா அவங்க தான். அவங்க செலக்ட் பண்றது யாருன்னு பாத்தீங்கன்னா இந்த இவங்க தான் யாருன்னா கவுன்சிலர்ஸ். அதுல மேயர் ஷல் பி த சேர்பர்சன் ஆஃப் ஸ்டாண்டிங் கமிட்டி. ஸோ அந்த ஸ்டாண்டிங் கமிட்டி நம்ம ஒன்று பார்த்தோம் இல்லையா அதுக்கு சேர்பர்சன் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்டாண்டிங் கமிட்டியோட சேர்பர்சன் பார்த்தீங்கன்னா மேயர். ஸோ இவங்களையெல்லாம் தாண்டி தான் முனிசிபல் கமிஷனருக்கே வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு ரெக்கமெண்டேஷனும் எதுவுமே வந்து போகும். ஓகேங்களா. முனிசிபல் கார்பரேஷன் ஆல்சோ கான்ஸ்டியூட்ஸ் கமிட்டிஸ் டு டீல் வித் எதுன்னு பாத்தீங்கன்னா வாட்டர் சப்ளை, சூவேஜ், அந்த இதை பத்தி இவங்களும் வந்து பார்ப்பாங்க. ஓகேங்களா. வார்டு கமிட்டியும் பார்த்துப்பாங்க, இந்த முனிசிபல் கார்பரேஷனும் பார்ப்பாங்க. ஈச் சப்ஜெக்ட் கமிட்டி ஷல் கன்சிஸ்ட் ஆஃப் நாட் லெஸ் தென் 3 or not more than 5 years. ஸோ 3ல இருந்து 5 பேத்துக்குள்ளார வந்து
ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் சம்மந்தப்பட்ட கமிட்டி வந்து இருக்கும். இப்போ வாட்டர் சப்ளைக்கு ஒரு கமிட்டி இருக்காங்கன்னா அதுல 3ல இருந்து 5 தான் இருக்கும். அதுக்கு அதிகமாகவும் போகக்கூடாது, கம்மியாகவும் இருக்கக்கூடாது. அதே மாதிரி பார்த்தா டேர்ம் ஆஃப் சப்ஜெக்ட்ஸ் இந்த கமிட்டிக்கு பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து 1 இயர் தான், இவங்களுக்கும் 1 இயர் தான். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா முனிசிபல் கார்பரேஷன் ஹேவ் பீன் ப்ரொவைடட் வித் ஃபினான்ஷியல் ரிசோர்சஸ் டு கேரியர். ஸோ வந்து ஃபினான்ஷியல் ரிசோர்ஸ் வந்து கொடுக்குறாங்க. ஓகேங்களா? அது மாதிரி லிஸ்ட் ஆஃப் 18 ஃபங்க்ஷன். எத்தனை ஃபங்க்ஷன்? 18 ஃபங்க்ஷன். இது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். ஸோ முனிசிபல் கார்பரேஷன்ல எத்தனை ஃபங்க்ஷன் பண்றாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. 18 ஃபங்க்ஷன். 18 ஃபங்க்ஷன் வந்து அவங்க பண்றாங்க. ஸோ அடுத்து வந்து பெர்ஃபார்ம் பை முனிசிபல் கார்பரேஷன் ஹஸ் பீன் கிவன் இந்த எதுல இருக்குன்னா இந்த 12th ஸ்கெடியூல்ல இந்த பாக்ஸ் இங்க பாருங்க. 18 ஃபங்க்ஷன்ஸ், அவங்களோட ஃபங்க்ஷன்ஸ் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா அந்த 18 ஃபங்க்ஷன்ஸ். 4 எக்ஸ்ட்ராவா ஆட் பண்ணிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பட் புக்ல இருக்க மாதிரி நம்ம பார்த்துக்கலாம். லைக் த 73rd அமெண்ட்மெண்ட், 74th அமெண்ட்மெண்ட் ஆக்டும் வந்து பார்த்தீங்கன்னா கமிட்டி பிளானிங், அதாவது அந்த பிளானிங் டிஸ்ட்ரிக்ட் பிளானிங் இந்த மாதிரி இருக்கிறது இல்லையா, அந்த மாதிரி கமிட்டி பிளானிங் மெட்ரோபாலிஷன். ஸோ அதே மாதிரி பார்த்தோம்னா முனிசிபல் கவுன்சிலில் பார்த்தோம்னா 4/5 அப்படின்னு பார்த்தோம். ஸோ இதில் பார்த்தோன்னா 2/3 மெம்பர்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா லெஸ், அதாவது பார்த்தீங்கன்னா கன்சிஸ்ட் ஆஃப் நாட் லெஸ் தென் 2/3. அங்கே பார்த்தீங்கன்னா 4/5 ஓகேங்களா ஆஃப் த மெம்பர்ஸ் ஹூ ஷல் பி எலக்டட் பை அண்ட் ஃப்ரம் த எலக்டட் மெம்பர்ஸ் of the municipalities and chairperson of the panchayat in the metropolitan area in proportion to the ratio between population of municipality ratio panchayat in the area. So இதுக்கும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா municipalities and chairperson of the panchayat in the metropolitan area ரெண்டு பேருக்கும் வந்து ப்ரொபோஷன், அதாவது எப்படி அந்த பாப்புலேஷன் பேஸ் பண்ணி பண்ணுவாங்களே அது. அதாவது பார்த்தீங்கன்னா முனிசிபாலிட்டி அண்ட் சேர்பர்சன் ஆஃப் த பஞ்சாயத், அந்த மெட்ரோபாலிட்டியன் ஏரியாவில் இருக்க முனிசிபாலிட்டி அண்ட் சேர்பர்சன் ஆஃப் பஞ்சாயத்து இருப்பாங்களா அவங்களுக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ப்ரொபோர்ஷன் டு த ரேஷியோ பிட்வீன் பாப்புலேஷன் ஆஃப் முனிசிபாலிட்டி அண்ட் பஞ்சாயத் இந்த ஏரியா, அதாவது எலக்டட் மெம்பர்ஸ் ஆஃப் முனிசிபாலிட்டி. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சேர்பர்சன் அவங்க இஸ் டு பாப்புலேஷன் ஆஃப் முனிசிபாலிட்டி பிளஸ் பஞ்சாயத். ஓகேங்களா? ஸோ ரெண்டு பேருக்கும் ப்ரொபோர்ஷன் பார்த்து செலக்ட் பண்ணுவாங்க. அதுல 2 பங்கு. அடுத்து ஆல் முனிசிபல் கார்பரேஷன், கண்டிப்பா எல்லா முனிசிபல் கார்பரேஷனுமே ஒரு மேயர் ஒரு டெப்டி மேயர் கண்டிப்பா இருப்பாங்க. ஒரு மேயர் ஒரு டெப்டி மேயர் கண்டிப்பா இருக்காங்க. மேயர் இன் சம் ஸ்டேட்ஸ்ல பார்த்தோம்னா மேயர் வந்து டைரக்டா எலெக்ஷன் மூலியமா செலக்ட் பண்ணுவாங்க. இல்ல சம் ஸ்டேட்ஸ்ல பார்த்தோம்னா என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க கவுன்சிலர்ஸ்க்கு நடுவுல செலக்ட் பண்ணுவாங்க. அப்படின்னா டைரக்டா பீப்புளால எலக்ட் பண்ணப்படுவாங்க. ஒரு சில ஸ்டேட்ல பார்த்தோம்னா கவுன்சிலர்ஸ் வந்து எல்லாம் வருவாங்க, எலக்ட் ஆகிட்டு வருவாங்க. அவங்களுக்குள்ளார எப்படி பிரசிடென்ட் வைஸ் பிரசிடென்ட் செலக்ட் பண்ணாங்களோ அந்த மாதிரி மேயர் செலக்ட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி 2 முறையில வந்து பண்ணுவாங்க ஒரு சில ஸ்டேட் தகுந்த மாதிரி. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மேயர் பிரசைட்ஸ் ஓவர் கவுன்சில் மீட்டிங், அதே மாதிரி கைட்ஸ் டெலிபரேஷன்ஸ் டு மெயின்டைன் டெக்கோரம் அண்ட் எக்ஸ்க்ளூட் எனி அப்ஜெக்ஷனல் போர்ஷன் ஃப்ரம் த ரெக்கார்ட் ஆஃப் ப்ரொசீடிங் ஆஃப் த கவுன்சில். இந்த வேலை பண்றதெல்லாம் அவங்க தான். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எம்பவர் டு எக்ஸ்பெல் அண்ட் ஈவன் சஸ்பெண்ட் மெம்பர்ஸ் ஃபார் கிராஸ் மிஸ்கண்டக்ட் ஆர் disorderly behavior. அதே மாதிரி இன் கேஸ் ஆஃப் he or she exercises a casting vote. ஸோ காஸ்டிங் ஓட்னா நம்மளுக்கு என்னென்ன முன்னாடியே படிச்சிருக்கோம் இல்லையா? ஸோ அது வந்து அதுக்கான பவர் பார்த்தீங்கன்னா மேயர் கிட்ட தான் வந்து இருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா யாராவது தப்பு பண்ணாங்கன்னா அவங்கள வந்து சஸ்பெண்ட் பண்ணலாம், எக்ஸ்பெல் பண்றது பவர் இருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த ப்ரொசீடிங்ஸ் நடக்கும்போது ஏதாவது வந்து தேவையில்லாத போர்ஷன் இருந்துச்சுன்னா அதை கட் பண்ணி போடுறது, அது எல்லாமே அவங்களோட வேலை தான். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சிஇஓ, இது வந்து ப்ரீவியஸ் கொஸ்டின். முனிசிபல் கமிஷனர் இஸ் த சிஇஓ, சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் ஆஃப் த கார்பரேஷன். இப்போ 2024 கேட்டிருந்தாங்க. முனிசிபல் கமிஷனர் இஸ் த சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் ஆஃப் த கார்பரேஷன். நார்மலா இவங்க வந்து எந்த கேடட்ல இருப்பாங்கன்னா ஐஏஎஸ் கேடட் இருப்பாங்க. ஸோ வந்து கமிஷனர்ஸ் அப்பாயின்மெண்ட் வெஸ்டட் இன் ஸ்டேட் கவர்மெண்ட் தான் பார்த்தீங்கன்னா கிரேட் கான்ட்ரவர்சி, அது வந்து ஒரு பெரிய கான்ட்ரவர்சியா தான் போயிட்டு இருக்கு அப்படின்றாங்க. பட் ஸ்டேட் கவர்மெண்ட் தான் வந்து அப்பாயின்ட் பண்ணுவாங்க இது. ஸோ இந்த டேர்ம் பார்த்தீங்கன்னா இன்னொரு டேர்ம் பார்த்தீங்கன்னா 3 years, which can be extended by the state government. So he or she is one of the statutory municipal authority to carry out the provision of Corporation Act. அப்படின்றாங்க. ஓகே, அடுத்து இது பாருங்க. cities face 5 systematic challenges. அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாவே நம்ம பார்க்கறது வந்து இந்தியா லெவல் வரைக்கும் நம்ம பார்த்தோம். இந்தியா லெவல்ல எல்லா ஸ்டேட்லயுமே மொத்தமா காமனா பார்த்தோம். ஸோ இங்கே தான் நம்ம வந்து யூனிட் 8 பக்கம் வரோம். தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் எப்படி வந்து இதை ஃபாலோ பண்றாங்க அப்படின்றது. ஸோ தமிழ்நாடு ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷன் எஸ்டாப்ளிஷ்ட் அண்டர் 73rd and 74th.
எப்பவும் போலதான். ஸோ ஸ்டேட்டஸ் ஆஃப் லோக்கல் கவர்மெண்ட் இன் ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடு as stated by Tamil Nadu State Election Commission. So under 73rd Constitutional Amendment Act படி rural local bodies வந்து பண்ணுவாங்க. So the government of Tamil Nadu as a constitutional obligation has taken into account important points. என்னென்ன பாயிண்ட்ஸ் 73rd Constitutional Amendment தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிராம சபா வந்து ஃபார்ம் பண்ணும் ஒவ்வொரு வில்லேஜ்க்கும் வித் பவர்ஸ் ஆஃப் ஜெனரல் சூப்பர்விஷன் ஓவர் த எலெக்டட் வில்லேஜ் பஞ்சாயத். ஓகேங்களா, ஓவர் த எலெக்டட் வில்லேஜ் பஞ்சாயத் அந்த பவர் டு கிராண்ட் அப்ரூவல் டு ஆனுவல் பிளான்ஸ் ஃபார் த பஞ்சாயத்ஸ். அதாவது பாத்தீங்கன்னா இந்த 3 tier பஞ்சாயத்து இருக்கு இல்லையா, இது ஃபார்ம் பண்ணும் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது பாத்தீங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் இருக்கணும், அடுத்து பாத்தீங்கன்னா பஞ்சாயத்தெல்லாம் பஞ்சாயத்து வில்லேஜஸ் எல்லாம் சேர்ந்துச்சுன்னா பஞ்சாயத்து யூனியன், அடுத்து கீழே பாத்தீங்கன்னா வில்லேஜ் பஞ்சாயத்து. இது எல்லாமே அதே மாதிரி பாத்தீங்கன்னா SC/STக்கான ரிசர்வேஷன், விமனுக்கான ரிசர்வேஷன் போடுறது, இது எல்லாமே. அதே மாதிரி பாத்தீங்கன்னா டாக்ஸ் போடுறது, கிராண்ட்ஸ் ப்ரொவைட் பண்றது, அசைன்மெண்ட்ஸ் போடுறது, இது எல்லாமே. அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஸ்டேட் ஃபினான்ஸ் கமிஷன் கான்ஸ்டியூட் பண்ணுவாங்க இல்லையா, ஸோ வந்து அதை அப்பாயின்ட் பண்றது, இது எல்லாமே வந்து 73rd கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட்ல வந்து சொல்லுது. அதே தான். ஓகேங்களா, ஸோ அதே பார்த்தீங்கன்னா 74th என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா டிவல்யூஷன் of more functions and taxing powers. அதே மாதிரி ரெவன்யூ ஷேரிங் வித் ஸ்டேட் கவர்மெண்ட் ரெவன்யூ ஷேர் பண்றாங்களே அதை பத்தினது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா எலெக்ஷன் வந்து ரெகுலரா கண்டக்ட் பண்றது, அதே மாதிரி SC/ST விமனுக்கு ரிசர்வேஷன் போடுறது. ஸோ இதை பத்தின எல்லாமே சொல்றது பார்த்தீங்கன்னா இந்த 74th அமெண்ட்மெண்ட் ஆக்ட். அதே மாதிரி பாத்தீங்கன்னா 73rd கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் தமிழ்நாடு பஞ்சாயத்து ஆக்ட் வந்து பாத்தீங்கன்னா 1994ல ஒரு அமெண்ட்மெண்ட் வந்து பாஸ் பண்ணிருக்காங்க. எப்பன்னு பாத்தீங்கன்னா 1994 which replaced the earlier Tamil Nadu Panchayat Act 1958. So 1958ல போட்ட அந்த தமிழ்நாடு பஞ்சாயத்து ஆக்ட் ரீப்ளேஸ் பண்ணதான் பாத்தீங்கன்னா தமிழ்நாடு பஞ்சாயத்து ஆக்ட் 1994ல. ஓகேங்களா, ரொம்ப முக்கியமா இருந்து. ஸோ ஃபர்ஸ்ட் 1958ல ஒரு ஆக்ட், அதை ரீப்ளேஸ் பண்ணது 1994, அதை மறுபடியும் 1996ல அமெண்ட் பண்ணிருக்காங்க. ஸோ 3 டைம் வந்து என்ன பண்ணிருக்காங்க, அமெண்ட் பண்ணிருக்காங்க. ஸோ 1958ல 1994 1996ல. The Act of 1996 என்ன சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, to plan for the developmental needs, அதே மாதிரி கான்ஸ்டியூஷன் ஆஃப் டிஸ்ட்ரிக்ட் பிளானிங் கமிட்டி, அதே மாதிரி கான்ஸ்டியூஷன் ஆஃப் ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷன், அதே மாதிரி ஸ்டேட் ஃபினான்ஸ் கமிஷன், இதெல்லாம் போடணும் அப்படின்னு சொல்லி ரெக்கமெண்ட் பண்ணது பாத்தீங்கன்னா இந்த 1996 ப்ரொவிஷன்ல தான். ஓகேங்களா, அந்த 1994 ஆக்ட் மாட்டினாங்க இல்லையா, ஸோ அப்ப வந்து ஒரு எலெக்ஷன் நடந்திருக்கும். அதுல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட எத்தனை ரெப்ரஸன்டேட்டிவ் எலெக்ட் பண்ணப்படுறாங்க, அது அந்த 3 tier சிஸ்டம், அதாவது டிஸ்ட்ரிக்ட் பஞ்சாயத், பஞ்சாயத்து யூனியன், வில்லேஜ் பஞ்சாயத், இது மூலியமா எலெக்ட் பண்ணப்பட்டிருப்பாங்க இல்லையா ஆளுங்க. அது மொத்தம் எத்தனை பேர் பார்த்தோம்னா 1,70,000. நம்ம முக்கியமான பாயிண்ட், அதாவது தமிழ்நாட்டுல ஓவரால் தமிழ்நாட்டுல இத்தனை பேர். ஓகேங்களா, ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. மொத்தம் நம்ம இதுல பாத்தீங்கன்னா 3 tier சிஸ்டம் அப்படின்னு பார்க்கும்போது 30 டிஸ்ட்ரிக்ட், 385 பஞ்சாயத்து யூனியன், 12,620 வில்லேஜ் பஞ்சாயத்து வந்து இருக்கு. ரொம்ப முக்கியமானது. ஸோ அங்க இதுல கொடுத்துருப்பாங்க 9th 6th கொடுத்துருப்பாங்க, அது அப்டேட் பண்ணாது, இது அப்டேட் பண்ணது, அது கரெக்டா பார்த்து நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா ரூரல், அதே தான் இந்தியா லெவல்ல என்ன பார்த்தோமோ அதே தான் இங்கேயும். ஓகேங்களா, ஒன்றும் புதுசாலாம் இல்லை, ஜஸ்ட் இது மட்டும் தான் மாறும். எப்பெல்லாம் அமெண்ட் பண்ணாங்க, என்னெல்லாம் மாத்துறாங்க அப்படின்றது, எத்தனை பேர் எலெக்ட் பண்ணப்பட்டாங்க, அதே மாதிரி எத்தனை யூனியனு, பஞ்சாயத்து யூனியன், வில்லேஜ் பஞ்சாயத்து, அதே மாதிரி டிஸ்ட்ரிக்ட் பஞ்சாயத்து இருக்குன்னு பார்த்தோம். இது அர்பன் லெவல் அப்படின்னு பார்த்தோம்னா அர்பன் லோக்கல் கவர்மெண்ட் பார்த்தா நம்மளுக்கு தெரியும் 74th கான்ஸ்டியூஷனல் ஆக்ட். ஓகேங்களா, ஸோ இதைப்படி பார்த்தோம்னா எலெக்ஷன் வந்து ரூரல் அண்ட் அர்பன் லோக்கல் பாடி தமிழ்நாட்டில் எப்பப்பெல்லாம் நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா 1996ல, 2001, 2006, 2011ல நடந்திருக்கு. முக்கியமானது நோட் பண்ணிக்கணும். அடுத்து கான்டெம்பரரி இஷ்யூஸ், என்னதான் இஷ்யூஸ் நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, there are many issues which are highlighted by experts in the field of local governance from time to time. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, there is considerable expansion in responsibility of local government which were previously state government responsibility. ஓகேங்களா, ஸ்டேட் கவர்மெண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டியா இருக்க ஒரு விஷயத்த இந்த நீ செய்ய அப்படின்னு சொல்லிட்டு அந்த கீழே இருக்கிறவங்களுக்கு வந்து வேலை அதிகமா கொடுத்துட்டு போவாங்க இல்லையா, மேலதிகாரிங்க, அந்த மாதிரி கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப இது ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம். அடுத்து, taking into account the capacity of the level of the government and line of the control through the government apparatus should be considered under reclassification of the list is needed. ஓகேங்களா, அதே மாதிரி இது செகண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மெயின்டெனன்ஸ் ஆஃப் த வில்லேஜ் கோர்ட். ஓகேங்களா, வில்லேஜ் கோர்ட் மெயின்டைன் பண்றதுல அது ஒரு முக்கியமான இஷ்யூ வந்து போயிட்டு இருக்கு. The policing is state-wise centralized, which cannot entrust practically to the local government. ஓகேங்களா, ஸோ ப்ராக்டிக்கலா என்னது ஸ்டேட் வைஸ்ல வந்து அதை இன்ட்ரெஸ்ட் பண்ண முடியாது, ப்ராடக்ட்லாம் விட முடியாது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. மூணாவதா என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அர்பன் லோக்கல் பாடிஸ் ஆர் இன்ட்ரெஸ்டட் வித் மெனி ஃபங்க்ஷன்ஸ் அவுட் ஆஃப் விச் மெனி ஆஃப் தெம் ஆர் கனெக்டட் வித் ஸ்டேட் கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்.
ஓகேங்களா. ஸோ அவங்களுக்கு தனியாக வந்து ஒரு இது கிடையாது. தான் சொன்ன முன்னே நம்ம பார்த்தோம் இல்லைங்களா. ஸோ அந்த முனிசிபல் இது இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறாங்க, அவங்க வேலையை செய்ய விடாம டைரக்டா ஸ்டேட் கவர்மெண்ட் நீங்க போய் இது பண்ணுங்க இப்படி பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ரீயா இண்டிபெண்டா விடாம இவங்களே தலையிட்டு பின்னாடி இருந்து இது பண்ணுவாங்க இல்லையா, இல்ல நீ இப்படி பண்ணு, இல்ல அப்படி பண்ணாது, கை தூக்காது பண்ணாது அப்படின்னு அந்த மாதிரி வந்து ஒரு ரெஸ்ட்ரிக்ட் பண்றாங்க. ஓகேங்களா. ஸோ அதான் இங்க சொல்றாங்க. இந்த இதெல்லாம் வந்து இப்ப இஷ்யூ வந்து போயிட்டு இருக்கு அப்படின்றாங்க. ஓகேங்களா. ஸோ இந்த இது பாத்துக்கோங்க, இது ரொம்ப முக்கியம். அதாவது தமிழ்நாடு முனிசிபல் லா 4th அமெண்ட்மெண்ட் நம்ம இங்க இது வரைக்கும் என்ன பார்த்தோம், 1996 வரைக்கும் ஒரு பார்த்தோமா. இப்போ 4th அமெண்ட்மெண்ட் ஒன்று போட்டிருக்காங்க 2018. அதே மாதிரி தமிழ்நாடு பஞ்சாயத்து 2nd அமெண்ட்மெண்ட் பில் 2018 ஃபார் எக்ஸ்டெண்டிங் டென்யூர் ஆஃப் ஸ்பெசிபிக் ஆஃபீஸர் ஆஃப் த அர்பன் அண்ட் லோக்கல் பாடிஸ் ஃபார் பீரியட் ஆஃப் 6 more months. இன்னும் ஒரு 6 மாசத்துக்கு எக்ஸ்டெண்ட் பண்ற மாதிரி இப்போ வந்து ஒரு பஞ்சாயத்து ராஜ்ல வந்து பாத்தீங்கன்னா போட்டிருக்காங்க. அது பாத்துக்கோங்க. அதோட வந்து இது ரொம்ப முக்கியம். ஸோ மொத்தமா எத்தனை, அதாவது அர்பன் லெவல்ல எவ்வளோ, இது பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல ரூரல் லோக்கல் இது 3 டயர் சிஸ்டம்ல எவ்வளோ, இது பாத்தீங்கன்னா அர்பன் லோக்கல் கவர்மெண்ட்ல 3 டயர் சிஸ்டம்ல எவ்வளோ. ஸோ முனிசிபல் பாத்தீங்கன்னா 15 முனிசிபல் கார்பரேஷன் அப்படி 15 வரும். 15க்கு அப்புறம் 115 15 2 முனிசிபாலிட்டி. அடுத்து பார்த்தீங்கன்னா டவுன் பஞ்சாயத்து எத்தனை இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 562 இருக்கு. அப்படிங்களா, ரொம்ப முக்கியமானது. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு ஷார்ட் ஒரு கன்க்ளூஷன் மாதிரி என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன் சம் 73rd and 74th கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ரிஃபார்ம்ஸ் வந்து கொண்டு வந்திருக்கு, லோக்கல் கவர்மெண்ட்ல கொண்டு வந்திருக்கு அப்படின்னு இருக்காங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா நிறைய ரிஃபார்ம்ஸ் பார்த்தோம்னா பிரிட்டிஷ் டைம்ல இருந்ததே தான் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி நிறைய இன்னோவேட்டிவும் வந்திருக்கு அப்படின்றாங்க. ஸோ ஃபார் ஒன்லி 18 ஸ்டேட்ஸ், அதாவது இந்தியாவில் 18 ஸ்டேட்ஸ் தான் பார்த்தீங்கன்னா இது ஓகே அப்படின்னு சொல்லி அப்ரூவ் பண்ணி அதை அமெண்டும் பண்ணிட்டு நடந்துட்டு இருக்கு. அதே மாதிரி நிறைய ஸ்டேட் கவர்மெண்ட் பார்த்தோம்னா ஈவன் அமெண்ட் பண்ணி ராட்டிஃபை பண்ணாலுமே அதை ஃபாலோ பண்ணாம தான் இன்னும் பத்திரமா வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மொத்தமா இந்த பிரச்சனை இஷ்யூலாம் எப்போ ரிசால்வ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த 73rd and 74 அமெண்ட்டை கரெக்டாக வந்து ஃபாலோ பண்ணாங்கன்னா தான் பல பிரச்சனைகள் தீர்வுன்றாங்க. அது எந்த அளவுக்கு பாசிபிள் தெரியல. ஏன்னா இது வரைக்கும் ஒரு 18 ஸ்டேட் தான் வந்து ஃபாலோ பண்றாங்க, அதை அமெண்ட்மெண்ட்டே பண்றாங்க அப்படின்னும் போது கொஞ்சம் கஷ்டம் தான். அதுவும் வந்து அமெண்ட்மெண்ட் பண்ணவங்க நிறைய பேர் ஃபாலோ பண்ணல அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து லோக்கல் கவர்மெண்ட். ஸோ நிறைய வந்து ஒரு கதையா காரணம் உள்ள போடுறோமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வரும். ஸோ வந்து நான் என்னென்ன கீவேர்ட் சொன்னா அதை மட்டும் நீங்க பாத்துக்கோங்க. அதே மாதிரி லோக்கல் அந்த சின்ன இது இருக்கு இல்லையா, சின்ன கிளாஸ் இது இருக்கு இல்லையா, அதுல வந்து ஸ்ட்ராங்கா இருக்கும். ஒரு பாயிண்ட் கூட விடாம மிஸ் பண்ணாம அதுல பாத்துக்கோங்க. இது வந்து கதையெல்லாம் விட்டு முக்கியமானது மட்டும் பாத்துக்கோங்க. ஓகேங்களா. சரி, ஓகே. இது வந்து இந்த பாயிண்ட் பாத்துக்கோங்க. அதே மாதிரி இந்த பாயிண்ட் பாத்துக்கோங்க. டவுன் பஞ்சாயத்து வந்து என்ன 20,000 to இந்த டயாட்டி இந்த பாயிண்ட் பார்க்கணும். அப்படி இந்த பாயிண்ட் கேண்டான்மெண்ட் போர்டு அதை பத்தினது அங்க இல்லாத இன்ஃபர்மேஷன் எடுத்துருப்பாங்க. அதுக்காக இதை பார்த்துக்கோங்க. இது எவல்யூஷன் as usual நீங்களே பண்ணுங்க. So first question, when was the Madras Chennai Municipal Corporation established? பார்த்தோம்னா 1687. ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதே மாதிரி லார்ட் ரிப்பன் ரெசல்யூஷன் எப்பன்னு பார்த்தீங்கன்னா 1882 வரும். அடுத்த டயாக்கி சிஸ்டம்னாவே கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1935 இங்க இருக்கும். சரி, 1919, அதாவது ரெட்டை ஆட்சி மாதிரியே இதை சொல்லுவாங்க. இதெல்லாம் 1919 தான் கொண்டு வந்திருப்பாங்க. சரி, 1909 இருக்கா, 1919ல இது பாத்தீங்கன்னா ஒருத்தங்க ஒரு ஆட்சி ஒற்றை ஆட்சி அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க. டயாக்கினா 2ன்ற மாதிரி வரும். ஓகே, அடுத்து பார்த்தோம்னா நகர்பாலிகா பில் பார்த்தோம்னா 1989. அடுத்து பார்த்தோம்னா வாட் இஸ் த பெர்சன்டேஜ் ஆஃப் ரிசர்வேஷன் ஆஃப் சீட்ஸ் இன் லோக்கல் பாடிஸ் ஃபார் விமன் அண்டர் 73 பார்த்தோம்னா ஒன்றும் கிடையாது. ப்ரொபோர்ஷனேட் டு த பெர்சன்டேஜ் ஆஃப் பாப்புலேஷன் ஆஃப் விமன் இன் த கான்ஸ்டிட்யூன்சி அப்படின்றாங்க. ஓகேங்களா. அடுத்து ஸ்டேட் ஃபினான்ஸ் கமிஷன் இஸ் த ஆர்கன் ரெஸ்பான்சிபிள் ஃபார் recommend to the state government about sharing of taxes between state and local bodies.
ஓகேங்களா. அது டிஸ்ட்ரிக்ட் பிளானிங் கமிட்டி. டிஸ்ட்ரிக்ட் பிளானிங் கமிட்டி பார்த்தோம்னா 73rd கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் தான் வரும். அடுத்து ஜவஹர் ரோஜ்கர் யோஜனா சொன்னாலிங்களா. ஸோ அந்த ப்ரோக்ராம் கொடுத்து அது எதுக்காக அப்படின்னு கேட்பாங்க. ஸோ ஜவஹர் ரோஜ்கர் யோஜனா எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா டு ப்ரொவைட் எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி. ஓகேங்களா. அடுத்து டெல்லி டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி டிடிஏ எப்போ செட்டப் பண்ணாங்கன்னா இது ரொம்ப முக்கியம். இது பார்த்துக்கோங்க. அண்டர் எதுக்கு அடியில் அப்படின்னு பார்த்தோம்னா an act of the parliament. அடுத்து which are the following election has no place for political parties. Political party எது இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா பஞ்சாயத்து பிரசிடென்ட் அண்ட் பஞ்சாயத்து வார்டு மெம்பர் எலெக்ஷன்ல பொலிட்டிக்கல் பார்ட்டியோட இது ஈடுபாடு வந்து கிடையாது. இது ஒரு ப்ரீவியஸ் கொஸ்டின். உங்களுக்கு தெரியும் ஃபாதர் ஆஃப் த லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட் லார்ட் ரிப்பன். அதே மாதிரி லோக்கல் பாடி எலெக்ஷனை யார் கண்டக்ட் பண்ணாங்க பார்த்தோம்னா ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷன் தான். அதில் பார்த்தீங்கன்னா வாட் ஆர் த ஆர்டிகல்ஸ் இன் இந்தியா. லோக்கல் கவர்மெண்டோட ஆர்டிகல் கேட்குறாங்க. இதுதான் ஆர்டிகல் 40 டிபிஎஸ்பியில் போட்டிருப்பாங்க யாரு. அதேமாதிரி 243 243O பார்த்தோம்னா பஞ்சாயத்து. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா முனிசிபாலிட்டி அர்பன் இதுக்கு வரும். மொத்தத்தில் அப்படின்னு பார்க்கும்போது 243 243 இசட்சின்னு சொல்லி நம்ம படிச்சிருப்போம். இங்கே பிரிச்சு கொடுத்துருக்காங்க வேற ஒன்றும். அடுத்து 14 பார்த்தோம்னா ஆன்சர் பி. இதுதான் கேட்டுருந்தாங்க கொஸ்டின். பஞ்சாயத்து யூனியன். அடுத்து பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் பஞ்சாயத்து. அதுக்கடுத்து வில்லேஜ் பஞ்சாயத்து. ஒரு நிமிஷம். பஞ்சாயத்து யூனியன் வரதுக்கு வாய்ப்பு இல்லையே. பஞ்சாயத்து யூனியன் வரும். வில்லேஜ் பஞ்சாயத். ஸோ ஆக்சுவலி இதுக்கு ஆன்சர் பார்த்தோன்னா ஏ. ஓகேங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன வரும் வில்லேஜ் பஞ்சாயத்து வரும். அதுக்கப்புறம் தான் இன்டர்மீடியட் இல்லைன்னா பிளாக் பஞ்சாயத்துன்னு வருமா. அதுக்கப்புறம் தான் டிஸ்ட்ரிக்ட் பஞ்சாயத்து வரும். 3 டயர் சிஸ்டம் தான். 4 டயர் சிஸ்டம் அது எப்படி பஞ்சாயத்து யூனியனுக்கு அப்புறம் வராது இல்லையா. ரைட். ஸோ வில்லேஜ் பஞ்சாயத், இன்டர்மீடியட் பஞ்சாயத், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் பஞ்சாயத். அடுத்து பார்த்தீங்கன்னா 73rd அமெண்ட்மெண்ட் ஆக்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரூரல் லோக்கல் பாடிஸ். எஸ். டெமோக்ரஸி ரீச் கிராஸ் ரூட் லெவல் லோக்கல் கவர்மெண்ட். எஸ். ஸோ அப்படி பார்க்கும்போது பார்த்தோன்னா கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் தான். ஓகேங்களா. சரி அவ்வளோதான். அவ்வளோதான் முடிச்சிட்டோம் நம்ம. ஸோ அவ்வளோதான் முடிச்சிச்சு. ஸோ ஏதில் வந்து வளன்னு வந்து நிறைய விஷயம் இருக்கும். ஸோ நம்ம தேவையான மட்டும் கீவேர்ட்ஸ் என்னவோ அதை மட்டும் பார்த்து படிச்சுக்கோங்க. ஓகேங்களா. சரி ஓகே. ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா சோஷியல் ஜஸ்டிஸ். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பார்த்து ரிவைஸ் பண்ணிக்கோங்க. பாய்.